சுனிதா பாரதி ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் கேட்க போகும் கதை அதிரல் தாங்கும் பாதிரி. மேலும் பல தமிழ் கதைகளை கேட்க எங்கள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதிரல் தாங்கும் பாதிரி. அழையா விருந்தாளியாக தினமும் வந்துவிடுகிறது உன் அழைப்பு. உன்னை அணைத்திட கைகள் பரபரத்தாலும் அடக்கிக் கொள்கிறேன், என் உணர்வுகளை மட்டுமல்ல, என் உள்ளத்தையும். அத்தியாயம் 1. நிலா, அவளை பிடி. நோ நிலா, நோ 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 என்று இருவிதமான குரல்கள் அவள் செவியை நிறைத்துக் கொண்டிருந்தது. மஞ்சள் வானில் சில வெண்ணிற மேகங்கள் அழகாக ஊர்வலம் சென்று கொண்டிருந்த அந்தி மாலை. அந்த இடம் முழுவதும் சிரிப்பொழிகள் சிலாகிக்க தன் எதிரே ஓடி வந்து கொண்டிருந்த 3 வயது குழந்தையை நிலா பிடித்து கொள்ள, அவளிடம் இருந்து குட்டியை காப்பாற்றி இன்னும் சற்று வளர்ந்த 2 சிறுவ சிறுமிகள் அந்த புல்வெளியில் ஓட, அந்த இடம் முழுவதும் சிரிப்பொழிகள் சிலாகிக்க தன் எதிரே ஓடி வந்து கொண்டிருந்த 3 வயது குழந்தையை நிலா பிடித்து கொள்ள, அவளிடம் இருந்து குட்டியை காப்பாற்றி இறுதியில் இரும்பு பாறை போல் திடம் கொண்டவன் மார்பில் மோதி அவன் அணைப்பில் மூவரும் அடங்கிவிட, சிறுமியோ வலியவன் இடையே கிள்ளி கூச்சம் வர செய்தாள். ஹக் என்று உடல் சிரித்தது. பிள்ளைகள் மூவருடன் புற்கள் மீது விழுந்தவன் மீது ஏறி அமர்ந்து அவனை சிறை செய்து பிள்ளைகள் மூவரும் கிச்சு கிச்சு மூட்டி கிளிக்கி சிரித்து விளையாடிட, அவனோ சிரித்தபடி தங்கள் அருகே நின்றிருந்த நிலா கையை பிடித்து இழுக்க அவளும் அவன் மார்பில் விழுந்தாள். அவனை சிறை செய்திருந்த தளிர்கரங்கள் இப்போது அவள் மீது பாய்ந்திருக்க, கள்ளமில்லா சிரிப்புகளில் உள்ளங்கள் 5 மகிழ்ந்திருந்த ரம்மியமான தருணத்தை கலைத்தது ட்ரீல் என்று அலறிய போனின் அலாரம் சத்தம். என்று மனமே இன்றி சோம்பலாக கண்களை திறந்தாள் தங்கநிலா. இன்னும் 5 நிமிஷம் தூங்கிக்கிறம்மா என்று கெஞ்சிட அன்னையும் உடனில்லை. இன்னைக்கு முதல் நாள் காலேஜ் போகணும், எழுந்திரடா செல்லம் என்று கொஞ்சிட தந்தையும் இல்லை. அவள் நாட்களை அவளே உந்தி தள்ளும் நிலை. விடியற் காலையில் கண்ட கனவின் இதமான நினைவில் மென் புன்னகையுடன் எழுந்தவள் கனவில் கண்ட காட்சிகளை காகிதத்தில் வரைய துவங்கினாள். கனவில் கண்ட உருவங்கள் மட்டுமே நினைவில் இருந்தது. முகங்கள் எவ்வளவு நினைவுபடுத்தியும் நினைவில் வரவில்லை. முகமின்றி அந்த ஓவியங்கள் முடிவுறாது இருந்தது. அதுபோல்தான் அவளும் துணைக்கு சொந்தங்கள் இன்றி நிற்கதியாக நிற்கிறாள். யாரும் இல்லை என்று சொல்லிட முடியாது. இருக்கிறார் ஒருவர் அவளுக்காக. ஆனால் அவரை அருகே சேர்த்திட பதுமை மனம் மறுக்கிறதே. அழகான குடும்பமாக தான் வரைந்திருந்த ஓவியத்தை பார்த்தவள் செவ்விதழ்கள் அழகாக விரிய, வெண்பற்கள் தெரிய சிரித்துக் கொண்டிருந்தவள் சிரிப்பு மொத்தமும் மறைந்து போனது. அலைபேசி அழைப்பு கேட்டு அதில் மிளிர்ந்த பெயரை பார்த்து. மாம். என்ன உணர்வென்று விளக்க இயலாம் முகபாவம். சட்டென்று இறுகிய முகத்தோடு அழைப்பை ஏற்றவள் நாகரிகமாக கூட ஒரு ஹலோ சொல்லவில்லை. அதை அவரும் எதிர்பார்க்கவில்லை என்பது சில வினாடி மௌனத்திற்கு பிறகு அவரின் அக்கறையான நலன் விசாரிப்பிலேயே தெரிந்தது. நிலா, நல்லா இருக்கியாடா? அத்தனை கனிவான குரலில் அவர் கேட்க, டெய்லி போன் போட்டு இதை கேட்கணுமா? எரிந்து விழாத குறையாக சலிப்பாக வந்தது நிலா என்று அவரால் அழைக்கப்படும் தங்க நிலாவின் குரல். இதுவும் அவர் எதிர்பார்த்ததுதான். ஆனாலும் தாயுள்ளம் வலிக்கிறதே. அவள் உதாசீன பேச்சில் மனதில் ஏற்பட்ட சிறு சுணக்கத்தை புன்னகை வழியே மறைத்துக் கொண்டே மேலும் பேச்சை தொடர்ந்தார் கவியரசி. இன்னைக்கு காலேஜ் முதல் நாள்ல எல்லாம் சரியா எடுத்து வச்சிருக்கியா? உடனிருந்து அவள் தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லையே என்ற தவிப்பு அவள் குரலில் தெரிந்தது. வலி நிறைந்த ஏளன புன்னகையை சிந்திய நிலாவோ, ரொம்பதான் என் மேல அக்கறை, என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். நீங்க உங்க புருஷனை மட்டும் பாருங்க, பாசத்தை பொழியிற நாடகம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம் என்றவள் வெட்டி முறிக்கும் பேச்சில் அந்த தாயும் மனமுடைந்துதான் போனார். எனக்கு உன் மேல அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா நிலா? கரகரப்பான குரலில் அவர் கேட்க, என் மேல அக்கறை காட்ட தேவையில்லைன்னு சொல்ற. உங்க டெய்லி கோட்டா முடிஞ்சதுன்னா போனை வைக்கிறீங்களா? நான் காலேஜ்க்கு கிளம்பணும் என்று நிலா எரிந்து விழுந்ததும் பாசத்தை கூட பகையாக சித்தரித்து எட்டி நிற்கும் சிறுபெண் பேச்சில் துளிர்த்த விழிநீரை மூச்சை உள்ளிழுத்து அடக்கி கொண்டவர், சரிடா, நீ பத்திரமா போயிட்டு வா, விக்ரம் கூட அங்கதான் என்றவரை முழுதாக கூட முடிக்க விடவில்லை அவள். யாரு அவன்? ராஜனோட பையன் என்றதும் எங்கிருந்துதான் அத்தனை கோபம் வந்ததோ அவளுக்கு. உங்க புருஷனோட பையனை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. தயவு செஞ்சு உங்க குடும்ப ஆட்கள் பத்தி என்கிட்ட பேசாதீங்க என்று சீறியவள் அவர் பதிலை கூட எதிர்பாராது போனை அணைத்து மேஜை மீது வீசியவள் கல்லூரிக்கு செல்ல தயாரானாள். 1/2 மணி நேரத்தில் தயாராகி இருந்தாள். கொஞ்சம் இறுக்கமான ஜீன்ஸ் பேண்ட், தொடைவரை இருந்த ஸ்லீவ்லெஸ் டாப், விரிந்து விட்டிருந்த கூந்தல், கண்ணில் காஜல், காதுகளில் சிறிய பொட்டு கம்மல், ஒரு கையில் வாட்ச், இன்னொரு கையில் உருண்டையான பாசிகள் சுற்றப்பட்ட கைசங்கிலி, அதிலிருந்து கீழ் நோக்கி தொங்கிய பட்டாம்பூச்சி பெண்டன்ட். இவ்வளவுதான் அவள் ஒப்பனை. கைகளால் முதுகு வரை இருந்த கூந்தலை கோதிக்கொண்டே போனை எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் திணித்து
பிடித்துக் கொண்டவள் இரு பக்கமும் போடும் ஸ்லிம் பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேறினாள். ஒரே போல் வரிசையாக இருந்த விடுதி அறைகள் கடந்து கீழ்த்தளத்தில் இருந்த உணவகத்திற்கு வந்தாள். நேராக சென்று 2 இட்லிகளை வாங்கி வந்து பெஞ்சில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். ஒரு வாய்தான் வைத்திருப்பாள். அதற்கு மேல் தொண்டை குழிக்குள் உணவு இறங்க மறுத்தது. உணவில் குறைபாடா, மனத்தில் குறைபாடா? இரண்டும் குறைபாடாக இருந்தால் சிறு பெண் அவளும் என்னதான் செய்வாள்? சிறு பெண்தான், 18 வயதுதான் ஆகிறது. அதற்குள் எத்தனையோ மன கஷ்டங்களை அனுபவித்து விட்டாள். தனித்து வாழ பழகி கொண்டாள். அவளுக்கு தேவையானதை அவளே செய்து பழகி கொண்டாள். பள்ளி படிப்பு முடிய இப்போது சேரப்போகும் கல்லூரி பாடத்திட்டம் எல்லாம் அவளது தேர்வே. அவள் செயல்களுக்கு யாருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. தவறு செய்தால் தட்டி கேட்கவும் தண்டிக்கவும் கூட ஆள் இல்லை. சில நேரங்களில் அதீத சுதந்திரம் கூட அதிக கவலையை கொடுக்கும் என்று இவளை பார்த்து அறிந்து கொள்ளலாம். சுவை தேடிய நாவை அடக்கி பசிக்கும் வயிற்றை அடைக்க மட்டுமே அந்த 2 இட்லிகளையும் விழுங்கிக் கொண்டு தட்டை கழுவி விட்டு நகர இருந்தவளிடம், மதிய சாப்பாடு கொண்டு போறியாமா என்று கேட்டார் விடுதியின் சமையல்கார பெண் அம்சவேணி. இல்ல ஆண்டி, இன்னைக்கு ஹாஃப் டே தான் காலேஜ். அங்கிருந்து பேருந்து நிறுத்தம் நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டாள். அம்மா, பூரி செஞ்சு கேட்டா உப்புமாவை கொண்டு வந்து நீட்டுற. முதல் நாள் காலேஜுக்கு போகும்போது இந்த உப்புமாவை தின்னுட்டு போனா நல்லது நடக்குமா, இல்ல படிப்பு தான் மண்டையில ஏறுமா? எனக்கு பூரி தான் வேணும் என்று மண்டையை ஆட்டி அடம் பிடித்தவள் தலையில் நங்கென்று கொட்டு வைத்தார். எருமைக்கிடா வயதிலும் அவளுக்கு தலைவாரி விட்டு கொண்டிருந்த முத்துலட்சுமி. ஆ, வலிக்குதுமா என்று தலையை தடவிக்கொண்டே அவரை பின்னால் திரும்பி அவள் பார்க்க, தலைவாரும் போது முதல்ல ஒழுங்கா நில்லுடி என்று அவள் தலையை முன்னால் திருப்பி விட்டவர் மீண்டும் தன் வேலையை தொடர்ந்தார். அவள் முன்னால் நின்றிருந்த கஜலட்சுமியோ, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடு தங்கோ, அம்மா நாளைக்கு கண்டிப்பா உனக்கு பூரி சுட்டு தரேன், என் கண்ணு இல்ல செல்லம் இல்ல சாப்பிடுடா என்று 1/2 கிலோ முந்திரி பதுங்கி இருந்த உப்மாவை அழிச்சாட்டிய அம்மையாருக்கு அவர் கொஞ்சி ஊட்டி கொண்டிருக்க, மா, இந்த எருமை இன்னும் விரல் சப்புற சின்ன பாப்பா பாருங்க, விட்டா இடுப்புல தூக்கி வச்சு ஊட்டுவீங்க போல, நானும் உன் பொண்ணுதான், என்னையும் வந்து பாரு என்று சாப்பாடு மேஜையில் வந்தமர்ந்த கனகவல்லி கடுப்பாக அன்னையை அழைத்தாள். எல்லாம் உன் முன்னால தானே இருக்கு, எடுத்து போட்டு சாப்பிடு. எப்ப பாரு சின்ன பிள்ளை கூடவே போட்டி போட்டுட்டு அவ கிடக்குறா, நீ சாப்பிடு கண்ணு. மூக்கு நாக்கு என்ற கஜலட்சுமி 2வது மகளுக்கு சேவகம் செய்ய நாக்கை துருத்தி அழகு காட்டி இன்னும் மூத்தவளை வெறுப்பேற்றினாள் அந்த வீட்டின் குட்டி இளவரசி செண்பகவல்லி. மத்த யாரும் பிள்ளைங்க இல்ல, அவ ஒருத்தி தான் பிள்ளை. இப்படியே செல்லம் கொடுத்து அவளை கெடுத்து வைங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லார் முஞ்சிலையும் கரிய பூச போறா என்ற கனகவல்லியும் தனக்கு நீதிமன்றத்துக்கு செல்ல நேரமாவதை உணர்ந்து அவசரமாக உண்டு விட்டு கிளம்ப எத்தனிக்க, அப்பனே முருகா, ஊர் மக்களை போல என் மக்களையும் நல்லாக்கி வைப்பா என்ற வேண்டுதல் மணியோசையோடு சத்தமாக வர வெளியே செல்ல எத்தனித்த கனகவல்லி துவக்கம் உணவு ஊட்டி தலைவாரி முடித்த லக்ஷ்மி சிஸ்டர்ஸ், செண்பகவல்லி என அவ்வீட்டின் அத்தனை டிக்கெட்டும் அடுத்த நொடி பூஜை அறையில்தான் இருந்தனர். 70 வயதை கடந்த பெண்மணி கடவுளுக்கு தீபாராதனை காட்டி அவர் மக்கள் முன் அதை நீட்டிட எல்லோரும் வரிசையாக நின்று தீபாராதனையை கண்ணில் ஒத்தி கொண்டனர். நல்ல தொழில் விருத்திய கொடுப்பா என்று வேண்டிக் கொண்டே தன் 2 பையன்கள் நெற்றியிலும் திருநீரை பூசிவிட்டவர், இதே போல என் பிள்ளைகள் எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டே கஜலட்சுமி முத்துலட்சுமி நெற்றியில் திருநீர் வைத்து விட்டார். யார் பாவத்தையும் வாங்கி கட்டிக்காத, நியாயமா இருத்தா என்று சொல்லிக்கொண்டே கனகவல்லி நெற்றியில் பூசிவிட்டவர், என் பிள்ளைக்கு நல்ல புத்திய கொடு, நல்லா படிக்கணும் என்று செண்பகவல்லி நெற்றியிலும் திருநீரை பூசிவிட்டார். நெஞ்சுக்கு நேராக 2 கைகளை கூப்பி வணங்கிக் கொண்டே அந்த அறையை விட்டு பொன்னாபரணம் பாட்டி வெளியேற மற்றவர்களும் தங்கள் வேலையை பார்க்க கிளம்பிவிட்டனர். அந்த வீட்டின் ராஜமாதா பொன்னாபரணம் பாட்டிதான். அவருக்கு 2 மகன்கள். மூத்தவர் பொன்காத்த பெருமாள், இளையவர் சிவனணைந்த பெருமாள். 2 பிள்ளை பெற்றதோடு இவ்வுலகில் தன் கடமை முடிந்தது என்று தாத்தா டிக்கெட் வாங்கியிருக்க தனியாகவே தன் பிள்ளைகளை வளர்த்து நல்ல நிலைமைக்கும் கொண்டு வந்தார் பொன்னாபரணம். மகன்கள் 2வரும் சேர்ந்து சொந்தமாக மீன் வலைகள் தயாரிக்கும் தொழிற்சாலையை நடத்தி வருகிறார்கள். கோடிகளில் புரளவில்லை என்றாலும் தெருக்கோடியில் நிற்காத அளவுக்கு அளவான வருமானம். நலமாக தான் இதுநாள் வரை சென்று கொண்டிருக்கிறது அவர்கள் வாழ்க்கை. பெருமாள் பிரதர்ஸ் 2வரும் லக்ஷ்மி சிஸ்டர்ஸை ஒரே மேடையில் திருமணம் செய்து கொண்டனர். உடன்பிறப்புகள் என்பதாலோ என்னவோ சிறு சிறு சண்டைகள் மனஸ்தாபங்கள் வந்தாலும் பெரிதாக சண்டை வளர்ந்து குடும்பம் அத்துக்கொண்டு போகும் நிலை இதுநாள் வரை வரவில்லை. மூத்தவர் பொன்காத்த பெருமாள் கஜலட்சுமி தம்பதிகளுக்கு 2 பெண் பிள்ளைகள், கனகவல்லி செண்பகவல்லி. கனகவல்லி வழக்கறிஞர் படிப்பை முடித்துவிட்டு அந்த ஊரின் பெரிய லாயர் ஒருவரிடம் பயிற்சிக்கு சென்று கொண்டிருக்கிறாள். இளையவள் செண்பகவல்லி பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி வாழ்க்கைக்கு தயாராகி கொண்டிருக்கிறாள். சிவனணைந்த பெருமாள் முத்துலட்சுமி தம்பதிகளுக்கு பல வருடங்கள் ஆகியும் மகவுகள் எதுவும் இல்லை.
ஆரம்பத்தில் அது பெரிய குறையாகத்தான் பெரியவர்கள் எல்லோருக்கும் இருந்தது. ஆனால் செண்பகவல்லி பிறந்த பிறகு அவள் மழலை மொழியில் மா என்று முதல் வார்த்தை அவரை பார்த்து பேச முயன்ற போதே அத்தனை கவலையும் மறந்து போனார். செண்பகவல்லி பிறந்த பிறகுதான் தொழில் கூட விருத்தியாகியது என்று வீட்டில் அத்தனை பேருக்கும் அவள் மீது ஒருபடி மேலான பாசம்தான். பெண் பிள்ளைகள் மீது காட்டும் அளவு கடந்த பாசம் கூட வினையாகி போகும் என்பதை அப்போது அவர்கள் யாரும் அறியவில்லை. எதிர்காலம் கணிக்கும் திறன் இருந்தால் நிகழ்காலம் நிசப்தமாகிவிடுமே. தன் கைப்பையை தோளில் போட்டுக்கொண்டு வெளியேற இருந்த கனகவல்லி முன்பு பாய்ந்து வந்து நின்ற செண்பகவல்லியோ, அக்கா ஷால் குத்திவிட என்று கெஞ்சுதலாக கேட்க, ஏண்டி அவங்கள போல நானும் உனக்கு சேவக செய்வேன்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்ல என்று சொல்லிக்கொண்டே பிடி கொடுக்காது போக எத்தனித்த கனகவல்லி முன் சென்று வாசலை அடைத்து நின்றவள், பிளீஸ்கா நீதான் அழகா மடிப்பா குத்தி விடுவ, அம்மாக்களுக்கு இப்படி மடிப்பு எடுக்க வராது, மொத்த ஷாலையும் நாளா மடிச்சு ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி குத்தி விடுவாங்க என்று கனகவல்லி போட்டிருந்த அலையலையான துப்பட்டா மடிப்புகளை சுட்டி காட்டியவள், உன் தங்கச்சினா கோயா மாதிரி போனா உனக்கு தானே அசிங்கம் என்று முகத்தை சுருக்கி பாவமாக வைத்தே வக்கீலையும் படிய வைத்து விட்டாள். சரி ஷால் குத்தி விடுறேன், முகரைய அப்படி வைக்காத என்று சலிப்பாக சொன்னாலும் தங்கை முகம் சுருங்கினால் தாங்கா தமக்கைதான் அவளும். நெற்றியில் பொன்னாபரணம் பூசிவிட்ட பெரிய பட்டையோடும் நீண்ட கூந்தலை முத்துலட்சுமி இருக்க பின்னி விட்டிருந்த நீண்ட கூந்தலில் வெள்ளை ஆரஞ்சு பச்சை என்று மல்லிகை கனகாமரம் கொழுந்து பூக்கள் கொண்டு தொடுக்கப்பட்ட கதம்பம் சூடி இரு தோளில் போடும் பேக்கை ஒரு தோளில் தொங்கவிட்டபடி கூண்டு கிளி சிறகடிக்க தயாராகி தன் சித்தப்பாவோடு கல்லூரியில் அடியெடுத்து வைத்தாள். அவள் கல்லூரிக்குள் நுழைந்த கணம் செம்பு என்று கூவிக்கொண்டே ஒரு உருவம் அவளை நோக்கி ஓடி வர செண்பகாவும் கோல்டே என்று கத்திக்கொண்டே பாய்ந்து அவளை கட்டிக்கொண்டாள். அவர்களை தொடர்ந்து மச்சீஸ் என்று அவர்கள் பின்னால் இருந்து இன்னும் 2 குரல்கள். இருவரும் திரும்பி பார்க்கும் முன் இருவர் கழுத்தையும் நெரித்துக்கொண்டே அணைத்திருந்தார்கள் கல்பனாவும் நந்தினியும். மீனராசிக்காரர்களை பிறவியிலிருந்தே தொடரும் 7.5 நாட்டு சனி போல இவர்கள் நட்பும் பால்வாடியிலிருந்தே தொடர்கிறது. கள்ளு நண்டு ஹே என்று கூச்சலிட்டபடியே நால்வரும் கட்டிக்கொண்டு குதித்தபடி சுத்த அவ்வழியே சென்றவர்கள் ஒரு நொடி ஜெர்க்காகி வித்தியாசமான ஜந்துவை போலத்தான் நால்வரையும் பார்த்து விலகி சென்றனர். மச்சி பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுல்ல? சரவணன் பார்த்தா, அதான் ஒரு கல் ஒரு கண்ணாடி உதயநிதி சந்தானம் போலத்தான் அவர்கள் நட்பை விட ஊறிப்போன நட்பில் நலன் விசாரிப்பு போய்கொண்டிருந்தது. இத்தனைக்கும் மச்சி நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வர, எத்தனை மணிக்கு வர, என்னவெல்லாம் கொண்டு வரணும் என்று இன்று காலை எழுந்த நேரத்தில் இருந்தே ஒவ்வொரு நொடிக்கும் கால்தான். காலத்தின் முன்னேற்றம் காதலுக்கு மட்டுமல்ல நட்புக்கும் தானே தூது செல்கிறது. நால்வரையும் தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்த சிவனறிந்த பெருமாளோ, பிள்ளைகளா மீதி கதைய மீட்டிங் முடிய பேசுங்க, உங்களுக்கு ஆடிட்டோரியத்துல மீட்டிங் இருக்கு, அங்க போங்க என்று பொறுப்பான தந்தையாக ஆடிட்டோரியம் செல்லும் வழி கேட்டு செண்பகவல்லி உள்ளே சென்று பெஞ்சில் அமர்ந்த பிறகே மகளை கண்களில் நிரப்பிக் கொண்டே வெளியேறினார். அந்த மாவட்டத்திலேயே புகழ்பெற்ற கலை மற்றும் அறிவியல் கல்லூரிதான் அது. ராகிங் முற்றிலும் தடை செய்யப்பட்டது. அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் ஒரே நாளில் கல்லூரி திறக்கவில்லை. ஒவ்வொரு டிபார்ட்மெண்டாக தான் அறிமுக விழா ஒன்று நடத்தி வருகின்றனர். முன்னமே BA BSc அறிமுக விழா நடந்து முடிந்துவிட்டது. இப்போது பிகாம் மாணவர்களுக்கான அறிமுக விழா தான் இன்று. பிகாமில் கூட 75 வகையான சிறப்பு பிரிவுகள் உள்ளது என்பதை அந்த கல்லூரியில் சேரும் பொருட்டு சேர்க்கை படிவம் நிரப்பும் பொழுதுதான் நம் பிள்ளைகளுக்கே தெரிந்தது. நால்வரில் ஒருத்தியை தவிர எதிர்காலம் பற்றிய சிந்தனை மூவருக்கும் துளியும் இல்லை. கோல்டு எவ்வழியோ நாங்களும் அவ்வழி என்று கோல்டு என்று அவர்களால் அழைக்கப்படும் தங்க நிலா முடிவே அவர்களுக்கு எழுதப்படாத சாசனம். நிலாவுக்கு உயிர் கொடுத்த தாய் தந்தை அவளை விட்டு பிரிந்து சென்றாலும் இப்போது வரை அவளை உயிர்ப்புடன் வைத்திருப்பது இவர்கள் நட்பு ஒன்றுதானே. அவளும் கவலை மறந்து சிரித்து இயல்பாக இருப்பது இவர்களிடம் மட்டும்தான். அவள் சொல்லுக்கு மறுசொல்லின்றி கல்லூரியின் தாளாளர் வீட்டு வாசலில் தவம் கிடந்து பல ஆயிரங்கள் டொனேஷன் கொடுத்து நால்வரும் இப்போதும் ஒன்றாக ஒரே பெஞ்சில் அமர்ந்து இருந்தவர்கள் சுற்றி இருந்த மாணவர்கள் கூட்டத்தை தான் பார்த்து கேலி செய்து கொண்டிருந்தார்கள். முதல் வருடம் மட்டுமல்ல, அவர்களை வரவேற்க 2ஆம் 3ஆம் வருட மாணவர்கள் கூட இன்று வந்திருந்தார்கள். சிறு அளவு கெட் டுகெதர். முதல்வரின் அறிவுரையை தொடர்ந்து ஆட்டம் பாட்டம் என சிறிது நேரம் கடந்து கொண்டிருக்க சுற்றி பார்த்து கொண்டிருந்த நிலா கண்களில் நொடியில் மின்னல் மின்னி மறைய சட்டென்று திரும்பி நேராக மேடையை பார்த்து அமர்ந்து கொண்டவள், மச்சி மச்சி சட்டுன்னு திரும்பி பார்க்காதீங்க, அங்க வாசல் பக்கத்துல ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு செம்ம அழகா ஒரு பையன் நிக்கிறான் என்று சொல்லிக் கொண்டிருந்தவள் மட்டுமல்ல, மற்ற மூவரும் கூட சட்டென்று திரும்பி பார்த்தார்கள். அடுத்த நொடியே 4 கொசு வாய்க்குள் நுழைந்து காது வழியே வெளிவரும் அளவிற்கு வாயை பிளந்து கொண்டார்கள். தங்க நிலா, மச்சி இப்போ ஒரு சிச்சுவேஷன் சாங் பாடவா என்று கேட்டுக்கொண்டே நாங்காலி மொத்தமாகாலி என்று பாட அதை ஆமோதிக்கும் விதமாக கல்பனாவும் ஆமா மச்சு செம்மையா இருக்கான் என்று சொல்லிக்கொண்டே இமைக்காது அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள்.
செண்பகவல்லியோ தேர்ட் இயர் அண்ணாவா இருப்பாங்க போல. பா கொல்றாரு என்றவள் பார்வையும் அவன் மீது ரசனையாக பதிந்திருந்தது. நச்சென்று அவள் கையில் கிள்ளி வைத்த நந்தினியோ, ஏய் சைட் அடிக்கிற பையன அண்ணான்னு சொல்லாதடி என்று நந்தினி அதட்ட, ஆ என்று கையை தடவி கொண்ட செண்பகவல்லியும், நான் என்ன பண்ண, நம்மளை விட வயசு அதிகமா இருக்கவங்களை பார்த்தாலே அண்ணான்னு தான் சொல்ல வருது என்று அசடு வழிய சொன்னவள் இதழ்கள் விரிந்து கொண்டது. அவள் கருவிழியில் பதிந்திருந்தவன் இதழ்கள் சிரித்து பேசிய தருணம். சிரிச்சா இன்னும் அழகா இருக்கார்ல என்று சொல்ல மற்றவர்களும் ஆமாண்டி என்று ஒருமித்த சிந்தனையோடு அவனை தான் ரசித்துக் கொண்டிருந்தார்கள். திராவிட நிறம், 6 அடிக்கும் சற்று குறைவான உயரம். ஆனால் அங்கு நின்று இருந்தவர்களில் அவன்தான் உயரமாக இருந்தான். நீள்வட்ட முகம், கூர்மையான விழிகளில் கனிவும் சற்று இழையோடியது. கூர் நாசி, கற்றை மீசை, அழுத்தமான அதரங்கள், குட்டி தாடி, ஜிம் பாடி. நாவல்கள்ல வர 8 பேக் ஹீரோ இல்லனாலும் நமக்கு ஓகேவான ஹீரோ தான் என்று நிலா அவனை வர்ணித்துக் கொண்டிருந்தாள். அந்த சமயம் இவர்கள் வருணனையின் அரசனை பின்னால் தட்டியபடி அவன் தோளில் கை போட்டு இன்னொருவன் வந்து நிற்க, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா என்றுதான் இருந்தது கமுக்கமாக சைட்டடித்து கடந்து செல்லும் நம் கண்ணியவாசிகளுக்கு. ஏன் எதிரே 2 பாப்பா, கை வச்சா என்ன தப்பா என்று கல்பனா பாட, சைடாக அவளை பார்த்த மூவரும் தினசான கேள்விதான்பா, துடிப்பான ஆளு நீப்பா என்று கோரஸாக பாடினார்கள். ஹஸ்கி குரலில் கேலி கிண்டல்கள் என வாயை மூடி சிரித்தபடி அவர்கள் நாழிகைகள் கழிய, நிறைவுரை வழங்கி விழாவை முடித்து வைக்க உதவி பேராசிரியர் திரு சத்யன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் என்ற அறிவிப்பை வாசித்துக் கொண்டிருந்த 3ஆம் ஆண்டு மாணவி இதழ்கள் உச்சரித்த சத்யன் என்ற பெயரில் அவள் முகம் வெட்கத்தில் சிவக்க, கீழே மாணவர்களிடமிருந்து விண்ணை பிளக்கும் கரகோஷங்களும் சத்யன் சார், சத்யன் சார் என்ற கூச்சல் சத்தங்களும் அனைவரின் செவியையும் அதிர வைத்தது. என்னடி இவ்வளவு நேரம் டான்ஸ் பாட்டுக்கு கூட இந்த அளவு சத்தம் இல்ல, யாரடி அந்த சத்யன் சார் என்று நால்வரும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்க, இத்தனை நேரம் அவர்கள் வாயை பிளந்து ரசித்துக் கொண்டிருந்த முதலாம் அவன்தான் மெல்லிய ஓட்ட நடையுடன் துள்ளி மேடையில் ஏற அதிர்ந்தே விட்டாள் செண்பகவல்லி. ஐய, இவர் ப்ரொஃபஸரா என்ற முகத்தை சுழித்து கேட்க, மற்ற மூவருக்கும் ஏக குஷி. ஐ, நம்ம டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு அழகான ப்ரொஃபஸரா என்று நந்தினி சொல்ல, இவர் கிளாஸ நான் எப்பவும் கட்டடிக்க மாட்டேன் மச்சி என்றாள் கல்பனா. அவர்களை வித்தியாசமாக பார்த்து வைத்த செண்பகவல்லியோ, ஐய ப்ரொஃபஸரை போய் யாராவது சைட் அடிப்பாங்களா என்று கேட்க, நிலா ஏன் கூடாது செம்பு, ஸ்டூடெண்ட் சைட் அடிக்கிறத விட ப்ரொஃபஸரை சைட் அடிக்கிறது பல வகையில நமக்கு சேஃப். கிளாஸ் டைம்ல பசங்களை திரும்பி பார்த்தா திட்டுதான் விழும். அதுவே ப்ரொஃபஸரை பார்த்துட்டே இருந்தாலும் நீ ஏன் என்ன பாக்குறேன்னு அவரால் கேட்க கூட முடியாது என்று கண் சிமிட்டி சொல்லி சிரிக்க, கரெக்ட் மச்சி என்றார்கள் நந்தினியும் கல்பனாவும். அங்கே மேடை ஏறியவன் மெல்லிய புன்னகையோடு கூச்சல் சத்தம் அடங்கும் வரை காத்திருக்க, மாணவர்களும் அவன் குரல் கேட்கவே அமைதியாகினர். அதற்குள் காத்து வாக்கல அவர்கள் டிபார்ட்மெண்டில் 3 ஆண் விரிவுரையாளர்கள், 1 பெண் விரிவுரையாளர், டிபார்ட்மெண்ட் தலைவர், இன்னும் 3 வருடத்தில் ஓய்வு பெற இருக்கும் வயோதிகர், மற்ற மூவரும் இளம் வயதினர்கள். முக்கிய குறிப்பு, மூவருக்கும் இன்னும் திருமணமாகவில்லை. 2 ஆண்களில் ஒருவன் சத்யன், இன்னொருவன் அவன் அருகே நின்றிருந்த கருப்பு சட்டைக்காரன் என்ற தகவல் வந்து சேர்ந்தது. அடே 2 பேரும் செம்மையா இருக்காங்கடா, நான் சண்டே காலேஜ் வச்சா கூட வந்துடுவேன் என்று இவர்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கும் போதே சத்யன் அங்கே பேசி முடித்துவிட்டு மேடையை விட்டே இறங்கி விட்டான். சரி மச்சி, பங்கு பிரிக்கலாம், எனக்கு சத்யன் சார் என்றாள் கல்பனா. எனக்கு அந்த ஹைட் ஹர்பஜன் சிங் என்றாள் நந்தினி. எனக்கு ப்ரொஃபஸரே வேணாம் என்று செண்பகவல்லி ஒதுங்கிக் கொள்ள, சந்தோஷம், ஒரு டிக்கெட் அவுட் என்று மற்ற இருவரும் நிலாவை பார்க்க, அவளோ ஓ பேபி தங்கமே, ரெண்டும் வேணுமே என்று தான் நெஞ்சில் கை வைத்து செண்பகா மீது சாய்ந்து அவர்கள் இருவரையும் பார்த்து பாட, முடியாது என்று மற்ற மூவரும் அவள் இடுப்பில் கிள்ளி விளையாட, சிரிப்பொலிதான் 4 திசையிலும். விழா முடிந்து அனைவரும் வெளியேற, சத்யன் சார், விக்ரம் சார், ஆறுமுகம் சார், நம்ம 3 பேரையும் ஸ்டாஃப் ரூம் வர சொன்னார் என்று சொல்லிக்கொண்டே உதவி பேராசிரியர் ஜெயஸ்ரீ முன்னே சென்று விட, இப்போ எதுக்கு இந்த மீட்டிங்கா என்று கேட்டுக்கொண்டே விக்ரமன் சத்யன் தோளில் கை போட்டபடி நடக்க, நாளையிலிருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுல, அத பத்தி பேசவா இருக்கும், வா போய் பார்ப்போம் என்றவன் அவனுடன் நடந்தான். நீ பிரிந்து சென்ற உறவை எண்ணி வாடுகிறாய், நான் மரித்து போன உணர்வுகளை நித்தம் தேடுகிறேன். உன் காதல் தொலைந்து போன காணல் என்றால் என் நேசம் காற்றில் கலந்து போன வாசம் தானோ. அதிரல் தாங்கும் பாதிரி, அத்தியாயம் 2. எங்கேயாவது வெளியே போலாமா மச்சி
என்று நந்தினி கேட்டுக்கொண்டே ஆடிட்டோரியம் விட்டு வெளியேற அவளுடனே மற்றவர்களும் வெளியேறியிருந்தார்கள். நந்தினி கேட்டதற்கு நிலாவும் கல்பனாவும் என்று தலையாட்ட செண்பகாவோ என்றுதான் அவசரமாக மறுத்திருந்தாள். ஏண்டி? மூவரும் நின்று அவளை பார்க்க, வெளியே போனா அப்பதான் அடிக்கும். இப்போ சிவா அப்பா கார் எடுத்துட்டு வருவாங்க, நேரா வீட்டுக்கு தான் வரணும், எங்கேயும் சுத்திட்டு இருக்க கூடாதுன்னு காலையிலேயே சொல்லிட்டு தான் விட்டுச்சு என்று சிறுபிள்ளை போல சொன்னவளை பார்த்து பெருமூச்சு விட்ட கல்பனாவோ, மச்சி நம்ம இன்னும் ஸ்கூல் போற சின்ன பிள்ளைங்க இல்ல, வி ஆர் காலேஜ் கேர்ள்ஸ், இன்னமும் ஆத்தா அடிக்கும் அப்பா வையும்னு சொல்லிட்டு இருக்க சில்லி கேர்ள் என்று கலாய்க்க, நந்தினியோ சிவாப்பா கார் கொண்டு வந்தா கார்லயே வெளியே சுத்தலாம், வெயில் வேற ஜாஸ்தியா இருக்கு, ஐஸ்கிரீம் பார்லர் போனா அவரே பில் கூட கட்டிடுவாரு, பாக்கெட் மணியும் மிச்சம், நீ எந்த பக்கம் போனாலும் நாங்களும் வந்து கடைய போடுவோம் என்று முட்டுக்கட்டை போட ஆமோதிப்பாக சிரித்தபடி அவளோடு கையை அடித்து கொண்டாள் கல்பனா. செண்பகாவோ முகத்தை சுருக்கி கொண்டு அவள் அப்பத்தாவை எண்ணி பயந்து கொண்டு நிற்க, இவர்கள் உரையாடலில் இல்லாமல் பராக்கு பார்த்து கொண்டிருந்த நிலா தோளில் கைகளை போட்ட கல்பனாவும், நீ என்ன மச்சி யோசிச்சுட்டு இருக்க என்று கேட்டாள். இல்லடி, கடைசியா ஒரு முறை சத்யன் சாரையும் அந்த ஹர்பஜன் சிங்கையும் பார்த்துட்டு போயிட்டா மதிய சாப்பாடு நிம்மதியா சாப்பிடுவேன், எந்த பக்கம் போனாங்கன்னு வேற தெரியல என்று தாடியை நீவியபடி சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருந்த நிலாவோ, வாயேன் அப்படியே காலேஜ் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அவங்கள தேடிட்டு வருவோம் என்று சொல்ல, அவளை பார்த்து இப்போது பீதியாகியது என்னவோ கல்பனாவும் நந்தினியும் தான். எத அவங்க 2 பேரையும் பார்க்க போகணுமா? மச்சி, இன்னைக்கு நமக்கு அறிமுக விழா, ஒரேடியா 4 பேருக்கும் இறுதி சடங்கு பண்ண வச்சிடாத, அம்மா தாயே முதல்ல இடத்தை காலி பண்ணுவோம் வா என்று நிலா இடுப்பை சுற்றி வளைத்து இழுத்து கொண்டே நந்தினி முன்னால் செல்ல, பயந்த முகத்துடன் நின்று கொண்டிருந்த செண்பகா தோலை சுற்றி கையை போட்ட கல்பனாவோ, செம்பு சும்மா எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்க கூடாது, நல்ல பிள்ளையா இருந்தா உன்னை கூப்பிட்டு அவார்டா தர போறாங்க, எதையும் என்ஜாய் பண்ணாம சாகுறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு 4 அடிய வாங்கிட்டு போயிடலாம். நம்ம வாழ்க்கை சரித்திரத்தை திருப்பி பார்க்கும்போது எதுவுமே இல்லாம ட்ரையா இருக்கிறதுக்கு பதிலா ரன்னிங், சேசிங், ஃபைட்டிங்னு ஏதாவது இருந்தா நமக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும், நாளைய சந்ததிகளும் அதுல இருந்து ஏதாவது கத்துக்கும் என்று சொல்லிக்கொண்டே அவளை யோசிக்க விடாமல் பதிவிசாக அழைத்து செல்ல, செண்பகாவும் பலியாடு போலதான் அவர்கள் உடனே சென்றாள். துரு சேட்டைக்காரிதான், ஆனால் அந்த துருதுருப்பும் சேட்டையும் அவளுக்கு நெருக்கமானவர்களிடம் மட்டும்தான், மற்றவர்களிடம் எப்போதும் அடக்கி வாசிக்கும் கேட்டகரி தான் செண்பகா. அடி உதைக்கு பயந்த பெண்ணும் கூட, அதனால் தான் என்னவோ தவறு செய்ய துணிவதில்லை. நந்தினியின் திட்டப்படி செண்பகாவை அழைத்து செல்ல வந்திருந்த சிவனைந்த பெருமாளிடம், பிளீஸ் பா கொஞ்ச நேரம் ஒன்னா இருக்கும், ஸ்கூல் முடிஞ்சு 2 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் நேர்ல பார்த்து பேச முடியுது, உடனே கூட்டிட்டு போனா நியாயமா? சின்ன பிள்ளைங்க மனசு தாங்குமா? எங்களை பார்த்தா பாவமா இல்லையா? உங்க மனசு என்ன கள்ளா? பிளீஸ் பா பிளீஸ் என்று பாசத்தை பிழிந்து வசனம் பேசி 1000 பிளீஸ் போட்டு 4வரும் சுற்றி நின்று அவரை தாஜா பண்ணி அவர் பர்சுக்கு வேட்டு வைத்தே வீடு வந்து சேர்ந்தனர். சிவனணைந்த பெருமாளுக்கு பிள்ளைகள் இல்லை என்பதாலோ என்னவோ அப்பா அப்பா என்று வாய் நிறைய தன்னை அழைக்கும் செண்பகவல்லியின் தோழிகள் மீது அவருக்கும் இயல்பாகவே தந்தை பாசம் நிறைந்திருக்கத்தான் செய்தது. தோழிகள் அனைவரும் அவரவர் வீட்டுக்கு செல்ல நிலாவும் தன் விடுதி அறைக்கு திரும்பி இருந்தாள். அதே சமயம் தம் பிளாட்டிற்கு வந்து சேர்ந்திருந்த விக்ரமனோ ஹோட்டலில் இருந்து வாங்கி வந்திருந்த சாப்பாடு பார்சலை மேஜை மீது அவிழ்த்து வைத்துக் கொண்டிருந்த சமயம் அவன் அலைபேசி இசைக்க அவன் பார்வை எதிரே சுவரில் மாட்டியிருந்த கடிகாரத்தில் தான் பதிந்து மீண்டது. பிற்பகல் 2:30 மணி. மெல்லிய புன்னகை அவன் இதழ்களில் இழையோட சோபாவில் பேக் அருகே கிடந்த அலைபேசியை ஏற்றதுதான் தாமதம். அண்ணா, இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? 2 கீச் குரல்கள் அவன் செவியை நிறைத்திருக்க விழிகளோ போன் ஸ்கிரீனில் தான் நிலைத்திருந்தது. வீடியோ கால். 2 சில்வண்டிகள் போன் ஸ்கிரீனை இடித்துக் கொண்டு நின்றிருந்தார்கள். இருவரும் இரட்டையர்கள், வித்யுத், வினிஷா. இப்போதுதான் 6 வயது முடிந்திருக்கிறது. நான் தான் முதல்ல சொல்லுவேன், இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் என்று அவர்களுக்குள்ளேயே வாக்குவாதம் ஆரம்பமாக விக்ரமனோ ஸ்கிரீனில் இருந்து விழியை அகற்றாது மெல்லிய புன்னகையோடு நடந்தவன் சாப்பாடு மேஜையில் இருந்த தண்ணீர் ஜக் மீது போனை சாய்த்து வைத்தபடியே எதிரே அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்து விட்டான். அண்ணா, இன்னைக்கு ஸ்கேட்டிங் கிளாஸ் போனேன். வாவ், இட்ஸ் a wonderful experience என்று வித்யுத் சிலாகித்தபடியே சொல்ல, யாயா he fell down, நிறைய முறை கீழே விழுந்தான், நான் தான் குட் கேர்ள், சீக்கிரமே கத்துக்கிட்டேன் என்று தமையனை வாரி விட்டு வினிஷா காலரை தூக்கிவிட்டு சொல்லிக் கொண்டிருந்தாள். இல்ல, நீ தான் என்னை விட அதிக முறை கீழே விழுந்த என்று இருவரும் அலைபேசி வழியே சண்டையிட்டுக் கொண்டிருந்ததை உதட்டில் உறைந்த புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான் விக்ரமன். வீணாக அவன் இதழ்கள் யாரிடமும் வளைவது இல்லை. ஆனால் இந்த பிஞ்சு உள்ளங்கள் தங்களின் கள்ளமற்ற அன்பினால் அவன் கொண்ட இறுக்கம் கூட களவாடிதான் கொண்டார்கள். சண்டையிட்டுக் கொண்டிருந்தவர்களை பார்த்த விக்ரமனோ, விதுவினி ஹோல்ட் டவுன்,
அண்ணா கூட பேச வேணாமா? உங்களோட ஃபைட்லயே இந்த டே முடிச்சுக்கலாமா என்று கேட்க, ஓகே we are stopping the fight என்று முகத்தை சுருக்கி ஒருவரை ஒருவர் பார்த்து முறைத்துக் கொண்டே சொன்னார்கள். அவர்கள் இருவரையும் பார்த்தவன் இதழ்கள் இப்போது தாராளமாக விரிந்து கொள்ள, அப்போதுதான் அவன் முன்பிருந்த சாப்பாடு பார்சலை பார்த்தார்கள் வாண்டுகள் இருவரும். அண்ணா என்ன சாப்பிடுறீங்க? செல்போன் திரை வழியே எட்டி பார்த்து அவர்கள் கேட்க, கையில் சிறிது சாதம் எடுத்து அதே திரை வழியே அவர்களுக்கு காட்டியவனும் சாம்பார் சாதம் வித் சிக்கன் ஃப்ரை என்றான். வாவ், அம்மாவும் இன்னைக்கு சாம்பார் சாத்து தான் செய்யறேன்னு சொல்லிருக்காங்க என்றதும் அதுவரை விரிந்திருந்த விக்ரமன் இதழ்கள் சுருங்கிட, வித்யூ வினிஷா 2 பேரும் வந்து சாப்பிடுங்க என்று கவியரசியின் குரல் பிள்ளைகளுக்கு பின்னால் கேட்கவும் சட்டென்று அழைப்பை துண்டித்து விட்டான். அவர் பெற்ற பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள முடிந்த அவனால் ஏனோ அவரை ஏற்றுக்கொண்டு இயல்பாக பேசிட முடியவில்லை. விழிகளில் சிறு கோபம், விரல்கள் நடுவே பிசைந்த சாதம் நசிந்து போக சிவந்திருந்த விழிகள் செல்ஃப் மீது பிரேம் செய்யப்பட்டிருந்த சிறிய அளவு புகைப்படம் மீதுதான் பதிந்தது. வலது கையில் செல்போனை நெஞ்ச நேராக தூக்கி பிடித்தபடி முகம் நிறைந்த புன்னகையுடன் விக்ரமன் நின்றிருக்க, அவனை அணைத்தபடி நின்றிருந்தாள் பெண்ணொருத்தி. அவனுக்கான பெண் என்று அவன் நெஞ்சில் சுமந்திருந்தவள், ஒற்றை உறவை காரணம் காட்டி மொத்தமாக அவனை விட்டு பிரிந்து சென்றவள் இலக்கியா, விக்ரமனின் முன்னாள் காதலி. இரட்டை குழந்தைகள் பிறந்த பிறகுதான் தந்தை இன்னொரு பெண்ணுடன் தன் வாழ்க்கையை பிணைத்துக் கொண்டார் என்ற தகவல் தெரிந்தது விக்ரமனுக்கு. பேரதிர்ச்சி அவனுக்கு. 5 வயதில் அன்னையை இழந்து நின்ற போது கூட தாயுமானவராக மாறிப்போன தந்தை அவரின் இளம் வயதில் கூட தனக்காக ஒரு துணையை தேடாது மகனுக்காக வாழ்ந்தவர் மறுமணம் செய்து கொண்டார் என்பதே அவனுக்கு அதிர்ச்சிதான். அதுவும் அவன் பட்டம் பெற்று முழு ஆண்மகனாக தலை தூக்கிய பிறகு சிற்றன்னை என்று ஒருவரை அறிமுகம் செய்தால் அவன் நிலை என்னவாக இருக்கும்? இப்படி ஒரு சூழ்நிலையை சந்திக்க நேரிடும் என்று அவன் துளியும் எதிர்பார்த்திருக்க மாட்டான். கடல் கடந்து பாடம் கற்பிக்க சென்ற தந்தையின் இச்செயலில் வாழ்க்கை வலிக்க வலிக்க பல பாடங்கள் விக்ரமனுக்கு கற்றுக் கொடுத்து விட்டது. முதல் வலி காதல் தோல்விதான். தான் திருமணம் செய்து கொள்ள ஆசை கொண்ட பெண்ணை தந்தைக்கு அறிமுகம் செய்து வைக்க அவன் அவளை துபாய்க்கு அழைத்து சென்றிருக்க, அங்கே அவன் தந்தை அவனுக்கு சிற்றன்னையையும் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த அவன் சகோதரர்களையும் தான் அறிமுகம் செய்து வைத்தார். வாழ்க்கையில் முதல் முறை பேரிடியை சந்தித்தான். அதிலிருந்து மீளும் முன்னமே, சாரி விக்ரம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா என்னால உன்னை கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்க வேண்டிய வயசுல உன் அப்பா 2 குழந்தையோட நிற்கிறார். இப்படி ஒரு குடும்பத்தை என் வீட்டுல எப்படி ஏத்துப்பாங்க சொல்லு? அது மட்டும் இல்ல, உன் அப்பாவுக்கு பிறகு அந்த குழந்தைங்களை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன் தலையில தான் வந்து விழும். யாரோ பெத்து போட்ட பிள்ளைங்களுக்கு அம்மா ஆகுற அளவுக்கு நான் அவ்வளவு நல்லவ இல்ல. என்ன மன்னிச்சிடு விக்ரம், நமக்குள்ள ஒத்து வராது. லெட்ஸ் பிரேக் அப் என்றவள் அவன் முகத்தை கூட பாராது விறுவிறுவென சென்றிருக்க, அந்த இடத்திலேயே அவன் காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை என இரண்டும் புதைந்துதான் போனது. தந்தையின் திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது பெரியவர்கள் இருவரையும் ஒதுக்கி வைத்த அவனால் பிள்ளை மனதின் மாறா அன்புடன் அண்ணா அண்ணா என்று வாய்வோயாது தன்னை அழைக்கும் அவன் குட்டி சகோதரர்களை தவிர்க்க முடியவில்லை. ஒரு நாளைக்கு ஒரு முறையேனும் அவர்களின் அழைப்பு வந்துவிடும். 25 கடந்த வயதிலும் அனாதையாய் உணர்ந்த அவனுக்கு இனிமை சேர்த்தது அவர்கள் குரலும் மெய்யன்பும் தான். ஆண் மனம் மெழுகுதானே, அன்பிற்கு ஏங்கி உருகிவிட்டது. ஆனால் பெண் மனம் பாறை போல இறுகிட உழியும் உடைந்து போனது. சிற்பியும் ஓய்ந்து போனாள். இளம் உறவுகளை விக்ரம் ஏற்றுக்கொண்டது போல கூட நிலாவால் யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன் தனிமையின் திறவுகோல் அவர்கள் என்று எண்ணிதான் அவர்களையும் அருகே சேர்க்க மறுத்தாள். 24 வயதில் தனி ரேஷன் கார்டு போட தயாராக இருந்த முழு ஆண்மகன் அவனாலேயே தந்தையின் திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பாவம், 10 வயது சிறுமி அவளால் அந்த திருமணத்தையும் புது உறவுகளையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? விளங்க இயலா கவிதையல்ல அவள், விலகி நிற்கும் மழலை அவள். நித்தம் 100 கவிதை வரைகிறேன், உன் விழி தீண்டும் முன் கிழித்து போடுகிறேன். காதல்தான் அவஸ்தை என்றால் உன் கண்ணியம் கூட எனக்கு அவஸ்தையாகிறது. அதிரல் தாங்கும் பாதிரி, அத்தியாயம் 1. முதல் நாள் வகுப்பிற்கு மிகுந்த ஆர்வத்துடன் தான் காத்திருந்தார்கள் மாணவர்கள் அனைவரும். அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அன்று வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. காலையிலேயே எழுந்து குளித்து அழகாக உடுத்தி புதிதாக வாங்கிய புத்தக பையை தோளில் சுமந்து கொண்டே கல்லூரிக்கு வந்து விட்டார்கள். பல கனவுகளோடு வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு அடியெடுத்து வைக்க தயாராக இருந்தது இளம் கன்றுகள். புதிதாக ரெக்கை முளைத்த உணர்வு, புதிதாக கிடைக்கும் நட்பு வட்டாரங்கள், தவறே செய்தாலும் சரி என்று துணிந்து நிற்கும் வயது. கனவுகளை துரத்தி சிலர் பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்தால் பெற்றோர்களின் கைப்பாவையாக விருப்பமின்றி சிலருக்கு திணிக்கப்படுகிறது இந்த கல்வி. எது எப்படியோ கல்லூரி என்றாலே குதூகலம் தானே. கொண்டாடி தீர்க்கும் பேரானந்தத்தோடு இதோ நம் தோழிகளும் வகுப்பறையில் இடம் தேடி பிடித்து பல ஆராய்ச்சிகள் நடத்தியே நடுவரிசையில் ஒரே பெஞ்சில் 4வரும் அமர்ந்திருக்கிறார்கள். முதல் பெஞ்சில் அமர்ந்திருந்தால் வாத்தியார் முகத்தை மிக மிக அருகில் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். கேள்விக்கு பதில் தெரியவில்லை
முடியவில்லை என்றால் கூட முதுகு பின்னால் மறைந்து கொள்ளும் வாய்ப்பே கிடையாது. கடைசி பெஞ்ச் என்றால் கேடி கும்பல் என்று முத்திரையே குத்தி விடுவார்கள். வகுப்பில் யார் எந்த தவறு செய்தாலும் முதல் பலிக்கிடா கடைசி பெஞ்ச் மாணவர்கள் தானே. அத்தனை அடிகளையும் பழி சொற்களையும் தாங்கவே உறுதியான இதயம் வேண்டுமே. இதையெல்லாம் கலந்தாலோசனை செய்துதான் நிலா கேங் நடுவில் கிடந்த 4வது பெஞ்சில் இடம் பிடித்துக் கொண்டார்கள். மாணவர்களின் சிநேக புன்னகையுடன் அறிமுக படலம் நிகழ்ந்தது. நட்பு கொடி வளர எல்லாரையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தோழிகளோ இயல்பாக மற்றவர்களுடன் பேசி சிரித்தாலும் தங்கள் கூட்டணியில் யாருக்கும் இடம் கொடுக்க போவதில்லை என்பதில் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். முதலாம் பாட வேலைக்கான மணி அடிக்க டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆறுமுகம் வகுப்பிற்குள் நுழைந்தார். அவர் உள்ளே வந்ததும் மாணவர்கள் அனைவரும் எழுந்து குட் மார்னிங் சார் என்று ராகம் இழுக்க குட் மார்னிங் எல்லோரும் உட்காருங்க என்று சொன்னவர் முகத்தில் அத்தனை வருட அனுபவமும் பூரிப்பும் இருந்தது. ஐ எம் ப்ரொஃபசர் ஆறுமுகம், உங்களுக்கு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லிக் கொடுக்க போற வாத்தியார். கூடுதலா இந்த டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி பொறுப்பும் இருக்கு என்று தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொண்டவர் மாணவர்களையும் சுய அறிமுகம் செய்து கொள்ள சொல்ல வரிசையாக ஒவ்வொருவரும் தங்கள் பெயர், ஊர், தாங்கள் படித்த பள்ளியின் பெயர் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். 1 மணி நேரம் வகுப்பு அரை மணி நேரத்திலேயே அறிமுகம் முடிந்து இருக்க பேராசிரியர் ஆறுமுகமோ இவ்வளவு நாள் ஸ்கூல்ல விளையாட்டுத்தனமா இருந்தது போல இனி இருக்க கூடாது. காலேஜ் வந்தாச்சு, நல்லா படிக்கணும். நல்லா படிச்சாதான் நல்ல நிலைமைக்கு போக முடியும். படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு ஒழுக்கம் முக்கியம். ஒருத்தன் எவ்வளவுதான் அறிவாளியா புத்திசாலியா பெரிய பதவியில இருந்தாலும் ஒழுக்கம் இல்லனா அவனுக்கு மதிப்பு இல்ல. இந்த காலேஜ் படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதோ அதே அளவு ஒழுக்கத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்கலாம் இங்க யாரும் இல்ல. எல்லாரும் மிடில் கிளாஸ் பிள்ளைங்க தான். அதுக்கும் கீழே அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற பிள்ளைங்க தான் இருக்கீங்க. உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் மனசுல வச்சு நல்ல பிள்ளைங்களா படிச்சு முடிச்சு வெளியே போகணும் என்று சில அறிவுரைகள் கூறியே நேரத்தை கடத்தி கொண்டிருந்தார். இதே வார்த்தைகளை தான் முதல் நாள் மீட்டிங்கிலும் முதல்வர் சொன்னார். இப்போதும் அதையே கேட்க அறுவைதான். அறிவுரை சொன்னால் யாருக்கு தான் பிடிக்கும்? ஆனாலும் அமைதியாக அவரை தான் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் மாணவர்கள் அனைவரும். முதல் நாளே பாடம் எடுக்கிறேன் என்று உயிரை எடுப்பதற்கு இந்த அறுவை எவ்வளவோ மேல் என்றுதான் நல்ல பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பள்ளியில் ஒரு பாடத்திற்கான வகுப்பு நேரம் அரை மணி நேரம்தான். ஒரு சில பீரியட்ஸ் மட்டும் அதிகபட்சம் 3/4 மணி நேரம் போகும். இங்கே ஒவ்வொரு பாடத்திற்கும் 1 மணி நேரம். அதை எண்ணி வருத்தமெல்லாம் இல்லை. 7 மணி நேரத்தை விட 5 மணி நேரம் எவ்வளவோ தேவலாமே. அங்கே ஆறுமுகம் ஐயா தம் கட்டி அறிவுரை மழையை பொழிந்து கொண்டிருக்க 2 கன்னங்களுக்கும் கையை முட்டு கொடுத்து ஒரே பொசிஷனில் வரிசையாக அமர்ந்திருந்தார்கள் நிலா அண்ட் கோஸ். நடுவில் அமர்ந்திருந்த செண்பகவல்லியோ நேத்து வி லைவ்ல JK லைவ் வந்தான் பாத்தீங்களா என்று கேட்க நிலா பார்த்தேன் நான் நிறைய ஹாட் விட்டேன் என்றால் மெல்லிய புன்னகையுடன். நந்தினியோ லைவ்ல ஃபேன்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கும் போதே தூங்கிட்டான் என்று சிரித்து கொண்டே சொல்ல ஆமா மச்சி அவன் 40 நிமிஷமா தூங்குனத கூட நான் வாய பிளந்து பாத்துட்டு இருந்தேன் என்றால் கல்பனா. நானும் என்றார்கள் மற்ற மூவரும். எவ்வளவு அழகா இருக்கான், அப்படியே தொக்கா என் ஹார்ட்டை கொத்திட்டு போயிட்டான். என் லட்சியம் கனவு எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் மச்சி, கொரியா போகணும், BTS பார்க்கணும். அவங்க கான்சர்ட்டுக்கு போய் அந்த லைட் ஸ்டிக் கையில வச்சுட்டு ஆர்மி கூட்டத்துல இருந்து கத்தணும் என்று கல்பனா சிலாகித்தபடி சொல்லி முடிக்க கல்ப் இப்பவே நான் உன்னை அவங்க கான்சர்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்ற நிலாவோ ஜஸ்ட் இமேஜின் நாம எல்லாம் இப்போ BTS கான்சர்ட் நடக்கிற ஆடிட்டோரியத்துல உட்கார்ந்து இருக்கோம் என்றதும் அந்த வகுப்பறை மொத்தமும் ஸ்பாட்லைட்டால் ஒளிபெறும் பெரிய அரங்காக மாறியது. முன் வரிசையில் அமர்ந்திருந்த மாணவர்கள் அனைவரும் மேற்பகுதி உருண்டு ஒளி வீசும் லைட் ஸ்டிக்கை கையில் பிடித்து உற்சாகமாக கூச்சலிடும் ரசிகர்களாக மாறினார்கள். கோல்டே, ஒரு பொண்ணு மேல வந்து இடிக்குது என்று நந்தினி கூட்ட நெரிசலை கற்பனையில் கலக்க அவ தாடையிலேயே ஒரு குத்து விட்டு பின்னாடி தள்ளு நண்டு என்றாள் கல்பனா. அமைதியா இருங்க, நம்ம ஆளுங்க வரப்போறாங்க என்று நிலா அனைவரையும் அமைதிப்படுத்த நால்வரும் எந்த பாவனையையும் முகத்தில் காட்டாது விழிகளை கூட அகற்றாது முன்னால் நின்றிருந்த ஆறுமுகத்தை பார்த்திருந்தாலும் சிந்தனை முழுவதும் அவர்கள் மாய உலகில் தான் இருந்தது. இப்போ BTS பார்க்க போறோம் என்று நிலா கமெண்ட்ரி போல் சொல்லிக் கொண்டிருந்தாள். முன்னாடி பெரிய ஸ்டேஜ், ரொம்ப இருட்டா இருக்கு, துளி கூட வெளிச்சம் இல்ல. ஆனா ஃபுல் கிரவுட், அவங்க சவுண்ட் தான் அதிகமா இருக்கு. சடனா ஸ்பீக்கர் அட்ஜஸ்ட் சவுண்ட் கொய்யின்னு கேக்குது. மொத்த
கூட்டமும் அமைதியாகிடுச்சு. இப்போ ஸ்டேஜ்ல மட்டும் சின்ன வெளிச்சம், நாலா பக்கமும் இருந்து புகை வருது. அதுக்கு நடுவுல ஸ்டேஜ் ஃப்ளோர் ஓபன் ஆகுது. அதுலதான் தனித்தனி லிப்ட்ல ஜுன், RM, ஜங்குக், ஜேஹாப், சுகா, வி, ஜிமின் எல்லாரும் மெதுவா மேல வராங்க என்று அவள் சொல்லி முடிக்க முன், ஹே வி என்று உற்சாக மிகுதியில் எழுந்து நின்று கையை தூக்கி கத்தியை விட்டாள் செண்பகா. காலியான அறைக்குள் எதிரொலிக்கும் குரல் போல ஆறுமுகம் குரல் மட்டும் அந்த அறை முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்க, அவர் குரலுக்கு போட்டியாக இவள் குரல் மிகுந்து ஒலித்ததில் மொத்த வகுப்பும் விசித்திரமாகத்தான் செண்பகாவை திரும்பி பார்த்தது. முன்னால் நின்று தொண்ட தண்ணி வத்த வாழ்க்கை பாடம் எடுத்துக் கொண்டிருந்த அந்த மனிதரோ இவள் கூச்சலில் ஒரு நொடி அரண்டுதான் போனார். சுகர் பேஷண்ட்மா, ஏன் இப்படி கத்தி ஹார்ட் அட்டாக் வர வைக்கிற என்பது போல் இருந்தது அவர் பார்வை. மாய உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த தோழிகள் அவள் கூச்சலில் ஜர்க்காகி அதிர்ந்து ஐயோ என்ற தலையில் அடித்துக்கொண்டு தலையை கவிழ்ந்தபடி எழுந்து நின்ற செண்பகாவை ரகசியமாக விழியால் கடிந்து கொண்டிருந்தார்கள். செண்பகாவோ என்ன செய்வது என்று தெரியா நிலை. மேலே உயர்த்திய கையை ஆசிரியரை பார்த்து திருவென பிடித்தபடியே மெதுவாக கீழே இறக்கினாள். அவளையே ஆறுமுகம் குழப்பமாக பார்த்து கொண்டிருக்க பயத்தில் கை கால்கள் உதறல் எடுக்க ஆரம்பித்து விட்டது செண்பகாவுக்கு. என்னாச்சுமா, ஏன் கத்துன என்று அவர் கேட்க பயத்தில் இதயம் வெளியே எம்பி குதித்தது அவளுக்கு. விட்டால் அழுதுவிடும் ரெஞ்சில் உதட்டை பிதுக்கி கைகளை பிசைந்து கொண்டு நின்றிருந்தாள். சாதாரணமாகவே அவள் மூளை தாமதமாகத்தான் வேலை செய்யும். இப்போது மொத்தமாக வேலை நிறுத்தமே செய்து விட்டது போல ஆள் வாயே திறக்கவில்லை. திருவிழா கூட்டத்தில் தொலைந்துவிட்ட சிறு பிள்ளை போல பாவமாக விழித்து கொண்டே நின்றிருந்தாள். அவள் நிலை உணர்ந்த நிலாதான், வி ஆர் சோ லக்கி சார், இந்த காலேஜ்ல சீட் கிடைச்சு உங்களை போல ஃப்ரெண்ட்லி அண்ட் குட் லுக்கிங் டீச்சர் வேற கிடைச்சிருக்கீங்கல்ல, அந்த எக்ஸைட்மெண்ட்ல தான் வி ஆர் சோ லக்கின்னு சொல்றதுக்கு வீன்னு கத்திட்டா என்று தண்டவாளத்தில் போய் தலை வைத்து மாட்டிக்கொள்ள இருந்த தோழியை காப்பாற்றி விட்டார். செண்பகாவும் ஆமா சார் என்று பல்லை இழுத்து சமாளிக்க முயல. அது வந்தால்தானே. சமாளிப்பு என்பது சுட்டு போட்டாலும் அவளுக்கு வராத ஒன்று. இதய துடிப்பு இன்னும் இயல்பாகாது வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஆறுமுகம் ஐயாவின் நம்பிக்கையில்லா ஆராயும் பார்வையில் அவர்களின் நல்ல நேரத்துக்கு பெல் அடிக்க முதல் ஆளாக எழுந்து தேங்க்யூ சார் என்று கல்பனாவும் நந்தினியும் ராகம் இசைக்க மற்ற மாணவர்களும் வேறு வழி இல்லாமல் எழுந்து ஒத்து ஊத வேண்டியதாயிற்று. அடுத்த வகுப்பிற்காக ஜெயஸ்ரீ வாசலில் வந்து நிற்க ஆறுமுகமும் வேறு வழி இல்லாமல் நால்வரையும் பார்த்தபடியே வெளியேறினார். மெல்லிய புன்னகையோடு உள்ளே வந்த ஜெயஸ்ரீக்கும் அதே குட் மார்னிங் மேம் பார்சல் செய்ய அவளும் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சிட் என்றவள் இயல்பான அறிமுகத்தோடு ஆரம்பித்து, உங்களை பத்தி நீங்களே ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் எழுதுங்க என்று சொல்லிவிட, எத செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனா அப்படின்னா என்ற தொனியில் தான் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டே பையில் இருந்த லாங் சைஸ் நோட் ஒன்றை எடுத்து கடைசி பக்கத்தில் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் என்ற தலைப்பு போட்டுவிட்டு அருகே இருந்தவர்கள் பேப்பரை பார்க்க அவள் இவளுக்கு மேல் போல் அந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனுக்கே ஸ்பெல்லிங் இவளை தான் பார்த்து எழுதி கொண்டிருந்தாள். யாராவது எழுதுவார்கள் என்று முன்னால் பின்னால் நோட்டமிட்டபடி அனைவரும் உருட்டி கொண்டிருக்க கொஞ்ச நேரம் பொறுமை காத்த ஜெயஸ்ரீயோ சாதாரண சுயவிவரம் கூட யாருக்கும் எழுத தெரியல என்று சொன்னபடி அவளே போர்டில் மாதிரி படிவம் எழுதி இந்த மாதிரி ஃபார்மேட்ல உங்களோட டீடைல்ஸ் ஃபில் பண்ணுங்க என்றாள். அதையும் யார் முதலில் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்து வைப்பது என்று சுயவிவர படிவமே பொது அலசலாக மாறியது. தோழிகள் குழுவில் தங்க நிலாதான் முதலில் எழுத தொடங்கினாள். அவள் அருகே இருந்த செண்பகாவோ அவள் பேப்பரை பார்த்து அப்படியே எழுதி வைக்க நங்கென்று அவள் தலையில் ஒரு கரம் கொட்டு வைத்தது. வேறு யார்? நந்தினிதான். எருமை, அவ பேரை எழுதி வைக்கிற, உன் பேரை எழுது. ஐயோ, இவளை எப்படி கரை சேர்க்க போறோம்னே தெரியலையே, பாவண்டி உன்னை கட்டிக்க போறவன் என்று கேலி கிண்டல்கள். செண்பகாவின் அசட்டு சிரிப்பு நடுவே சுயவிவர படிவம் பூர்த்தி செய்து பேப்பரையும் கிழித்து கொடுக்க அந்த வகுப்பு முடிந்தது. அடுத்து 10 நிமிட இடைவேளை. ஒரு சிலர் வெளியே உலாத்த, சிலர் ஹப்பாடா என்று பெஞ்சில் சாய்ந்து விட்டார்கள். இன்னும் சிலர் செல்ஃபி ரீல்ஸ் என்று போனோடு ஐக்கியமாகி விட்டார்கள். மச்சி, நான் அடுத்த ஹவர்க்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன், ஏன்னு சொல்லு என்று கல்பனா கேட்க, ஏன் கவுண்டமணி டோனில் புருவத்தை உயர்த்தி கேட்டால் நிலா. 2 டிக்கெட் வந்துட்டு போயாச்சு, அடுத்து சத்யன் சார் இல்லனா விக்ரம் சார் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்துதானே ஆகணும் என்று அவள் சந்திராயன் 3 வெற்றிகரமாக நிலாவுக்கு அனுப்பிய விஞ்ஞானி போல குதூகலமாக சொல்ல அவளை முறைத்தாள் நிலா. கல்பனா அருகே இருந்த நந்தினியோ, அப்போ ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு போயிடலாமா என்று வாயெல்லாம் பல்லாக கேட்க, எல்லாரும் செத்துடலாமா என்று மொத்தமாக வாரி விட்டிருந்தாள் நிலா. ஏண்டி என்று முகம் சுருங்கி போனது கல்பனாவுக்கும் நந்தினிக்கும்.
மச்சீஸ், பார்க்க அழகா இருந்தாலும் அவங்க எல்லாம் ஆபத்தானவங்க. தூரத்துல இருந்து ரசிக்கிறதோட நிறுத்திக்கணும். பக்கத்துல போனோம் அப்புறம் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பிக் பாஸ் வீடு போல ஆகிடும். இந்த வாத்திஸ் எல்லாம் தூங்கி வழியிற கடைசி பெஞ்சை விட ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்கிறவங்கள பார்த்துதான் பாடம் எடுப்பாங்க. கொட்டாவி கூட விட முடியாது பாத்துக்க என்று பயம் காட்ட அவர்களும் இல்ல வேணாம், நாங்க நின்னு எட்டி பாத்துக்கிறோம் என்று அடங்கி விட்டார்கள். வாத்திய சைட் அடிக்க கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டேன் என்ற கொள்கையில் தீர்க்கமாக இருந்த செண்பகாவோ அவர்கள் உரையாடலில் வெறும் பார்வையாளராக மட்டுமே இருந்தால். 10 நிமிட இடைவேளை முடிந்து மணியும் அடித்தது. நிலா, கல்பனா, நந்தினி மட்டுமின்றி மற்ற மாணவிகள் கூட ஆர்வமாக வாசலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அத்தனை பேரும் ஆர்வமாக இருக்க அவர்கள் ஆர்வத்திற்கு ஆப்பு வைத்து அனைவர் கனவிலும் ஆசிடை பீச்சி அடித்தது போல வந்து சேர்ந்தார் தமிழையா. முதல் வருடத்திற்கு மட்டும் மொழி பாடம் உண்டு. 50 வயதை கடந்த ஒருவர். அளவான உடல்வாகுதான். ஆனால் அவர் அணிந்திருந்த உடை அவர் அளவுக்கு சற்று பெரிதாக இருக்க காற்றில் பறந்து கொண்டிருந்தது. முன்தலை வழுக்கையோ என்னவோ பின்னால் இருந்த முடிகளை முன்னால் கொண்டு வந்து ஒட்ட வைத்தது போல் தலைமுடிகள் இருக்க செண்பகா வெகு நேரமாக அதைத்தான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாள். அந்த ஆராய்ச்சிக்கு முடிவு தெரியாமலே அவர் வகுப்பும் முடிந்திருந்தது. அடுத்த 45 நிமிடம் மதிய உணவு இடைவேளை. காலேஜ் கேண்டீனில் இருந்து நிலா பார்சல் வாங்கி வர மற்ற மூவரும் வீட்டு உணவை அவளுடன் பகிர்ந்து பல அரட்டைகள் நடுவே வயிற்றை நிரப்பினார்கள். சாப்பிட்டு முடிய ரெஸ்ட் ரூம், வெயிட்டிங் ஹால், மற்ற வகுப்புகள் என காலேஜ் ஓனர் ரேஞ்சில் நால்வரும் சுத்திவிட்டு மணி அடித்த பிறகே அறக்க பறக்க ஓடி வந்தார்கள். வந்த 10வது நிமிடமே அவளை வெளியே விரட்டியிருந்தான் விக்ரமன். ஆண்மையின் அழகியல் என்று உன்னை நினைத்திருந்தேன். அரக்கர்களின் கூடாரமாக இருக்கிறாய். என் இமைகள் கூட உன் இதய இசைக்கு தாளம் போட நான் எப்படி இயல்பாய் இருக்க முடியும்? அதிரல் தாங்கும் பாதிரி. அத்தியாயம் 4. உணவு இடைவேளை முடிய முதல் வகுப்பு. கல்லூரியை சுற்றி பார்க்க சென்ற நிலா அண்ட் கோஸ் மணி சத்தம் கேட்டுத்தான் அறக்க பறக்க வகுப்பிற்கு ஓடி வந்தார்கள். ஓடி வந்த வேகத்தில் ஒருவரை ஒருவர் இடித்தபடி சடன் பிரேக் போட்டு நின்றவர்கள் வகுப்பறைக்குள் நின்றிருந்தவனை பார்த்து அதிசயித்துதான் போனார்கள். 6 அடி உயரம். டேப் வைத்து அளக்கவா முடியும்? அதற்கு மேலும் உயரமாக இருப்பான் போல. அவன் நிமிர்ந்து நின்ற தொனியில் கழுத்து வலி வரும் அளவிற்கு அன்னார்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் முதல் பெஞ்ச் மாணவர்கள். நல்ல சிவந்த நிறம். அதுவும் அவன் அணிந்திருந்த கருநீல நிற ஷர்ட் அவன் நிறத்தை தூக்கி காட்டியது. முழுகை சட்டையை முட்டி வரை மடித்து விட்டிருந்தான். திடமானவன் தான். முறுக்கேறிய கை கோலங்களும் திண்ணிய மார்பும் அவன் வலிமையை பறைசாற்றியது. இடது கரத்தில் கேசியோ வாட்ச் இடம் பிடித்திருக்க வலது கையை பேண்டின் முன் பாக்கெட்டில் விட்டபடி நின்றிருந்தவனை காணாத அதிசயத்தை கண்டது போலதான் செண்பகா தவிர்த்து மற்ற மூவரும் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். செண்பகாவோ உள்ளே செல்ல அனுமதி கேட்டு சார் என்று கீச்சு குரலில் அழைக்க வாசல் பக்கம் பார்வையை திருப்பியவன் வாயை கூட திறக்கவில்லை. ஏன் லேட்டு என்பது போல் அழுத்தமான ஒரு பார்வை. சும்மா சுத்திட்டு வந்தோம் என்றா சொல்ல முடியும்? அவசரத்திற்கு பொய் கூட சொல்ல வராது. தன் சகாக்களை செண்பகா திரும்பி பார்க்க அவர்கள் எங்கே இங்கே இருக்கிறார்கள்? இந்திரனோ இவன் சந்திரனோ என்றுதான் ஏஆர் ரஹ்மான் பின்னணி இசையில் மெய்மறந்து நின்றிருந்தார்கள். பதில் சொல்லாத செண்பகா திணறிக் கொண்டு நிற்க உள்ள வாங்க என்று கண்ணை மட்டும் காட்டிவிட்டு தன் பணியை தொடர்ந்தான் விக்ரமன். அவன் அனுமதி அளித்ததும் நால்வரும் வகுப்பறைக்குள் செல்ல முதல் நாள் என்கிறதுனாலதான் இந்த எக்ஸ்கியூஸ். என் கிளாஸுக்கு யாரும் லேட்டா வரக்கூடாது. ஒருவேளை லேட் ஆச்சுன்னா லைப்ரரி போயிடுங்க. பாதியில கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகுறது எனக்கு பிடிக்காது என்று கண்டிப்பான குரலில் பொது அறிவிக்கையாக சொன்னான். என்னடி இவர் ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருப்பார் போலயே. நிலா காதில் கிசுகிசுத்தபடி கல்பனா தன் இடத்தில் அமர மெல்லியான் மகனை பெண்ணுக்கு பிடிக்காது முரடா உன்னை ரசித்தேன் என்று முணுமுணுப்பாக பாடியபடி நிலாவும் தன் இடத்தில் அமர்ந்தாள். சரிதான் என்று சொல்லிக்கொண்டே மூவரையும் தாண்டி சுவரோரத்தில் நந்தினி அமர்ந்து கொண்டாள். Then start the topic about capital என்று சொல்லிக்கொண்டே விக்ரமன் கரும்பலகையில் தலைப்பை எழுதி போட ஆரம்பிக்க என்ன மச்சி இவர் வந்தது வராததுமா கிளாஸ்லாம் எடுக்கிறாரு, இது ரொம்ப தப்பாச்சே என்று சொல்லிக்கொண்டே நந்தினி எழுந்து நின்று சார் என்று அழைக்க விக்ரமனும் திரும்பி பார்த்தான். கடவாப்பல் வரை தெரியும் அளவிற்கு சிரித்து வைத்தவள் நீங்க எங்க பெயர் எதுவுமே கேட்கவே இல்லையே. நேரத்தை விரயமாக்கவும் வழி தேடினாள். ஒரே நாள்ல இத்தனை பேர் பெயரை ஞாபகம் வச்சுக்க முடியாது, போக போக தெரிஞ்சுக்கலாம் என்றவன் வாட் இஸ் கேபிட்டல் என்று அவளிடமே கேள்வி கேட்க நந்தினியும் உனக்கு இது தேவையா, மூடிட்டு எல்லாரையும் போல இருந்திருக்கலாம் என்று மனதில் புலம்பிக் கொண்டே நெளிந்து கொண்டு நின்றிருந்தாள். பதில் தெரியாது தோழி நெளிவதை பார்த்த செண்பகாவோ வாயை பொத்திக் கொண்டு குனிந்து சிரிக்க நெக்ஸ்ட் ஒன் என்று அவளையும் எழுப்பிவிட்டு கேள்வி கேட்டான் விக்ரமன். ABCDEF என்று சொல்லிக்கொண்டே போனவளை புரியாமல் விக்ரமன் பார்க்க பீரிட்டு வந்த சிரிப்பை அடக்க முயன்றபடிதான் மாணவர்கள் அனைவரும் அமர்ந்து இருந்தார்கள். நிறுத்து, என்ன இது என்று கேட்ட விக்ரமனிடம்
நீங்க தானே சார் கேபிட்டல் கேட்டீங்க, கேபிட்டல் மட்டும் இல்ல ஸ்மால் லெட்டர்ஸ் கூட தெரியும் என்று அவள் சொல்ல, இவள் லூசா இல்ல என்னைய கலாய்க்கிறாளா என்பது போல்தான் பார்த்தான். பவ்யமாக அவள் நின்ற தோணி கலாய்ப்பது போல் தெரியவில்லை. நொடியில் அவளை ஆராய்ந்தவன், உன் வீட்டு பக்கத்துல பிளே ஸ்கூல் இருக்கா என்று முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டே கேட்க, அவளும் ஓ இருக்கே 2 இருக்கு என்றால் துள்ளலாக. நாளையிலிருந்து அங்க அட்மிஷன் போட்டுக்கோ என்று அவன் சிரிக்காமல் சொல்லிவிட, எதுக்கு என்று புரியாமல் நின்றிருந்தது என்னவோ செண்பகவல்லிதான். மற்ற மாணவர்கள் அனைவரும் சட்டென்று சிரித்து விட்டார்கள். அதன் பிறகே அவன் கலாய்த்தது அம்மையாருக்கு புரிந்தது. ஆஹா என்று வடிவேலு பாணியில் மனதிற்குள் அரற்றிக் கொண்டவள் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு விக்ரமனை பார்க்க, அவன் இதழ் ஓரத்திலும் சிறு புன்னகை வெளிவர துடித்தது. என்று குரலை செருமி புன்னகையை மட்டுமல்ல சிரித்துக் கொண்டிருந்த மாணவர்களையும் அடக்க சிரிப்பு சத்தமும் குறைந்தது. எழுந்து நின்றிருந்த இருவரையும் அமர சொன்னவன், ஒழுங்கா கிளாஸ் கவனிங்க என்று சொல்ல, செண்பகாவும் சுருங்கிய முகத்தோடு அமர்ந்து நோட்டை எடுத்து எழுத ஆரம்பித்து விட்டாள். ஸ்கூல் மாதிரி நோட்ஸ் எல்லாம் போர்ட்ல எழுதி போட்டுட்டு இருக்க மாட்டேன். கிளாஸ் எடுக்கும் போது நீங்களே நோட்ஸ் எடுத்துக்கணும். புக்ஸ் ரெஃபரிங் வேணும்னா லைப்ரரியில எடுத்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா எப்ப வேணா என்கிட்ட கேட்கலாம் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, நைட்டு 12 மணிக்கு கூட கேட்கலாமா சார்? ஆண்கள் வரிசையில் இருந்து குரல் வந்தது நக்கலாக. தாராளமா கேட்கலாம். சொல்லித்தர நான் எப்பவும் தயார்தான். அதே போல சொல்லி தந்ததுல இருந்து நானும் கேள்வி கேட்பேன். பதில் சொல்ல நீங்க தயார்னா மிட் நைட் தாண்டி கூட டவுட் கேட்கலாம் என்றவன் பதிலில் கேள்வி கேட்டவன் ஆஃப் ஆகிவிட மீண்டும் சத்தமான சிரிப்பு சத்தம் பரவி அடங்கியது. ஒற்றை பார்வையில் அனைவரையும் அடக்கியவன் மீண்டும் வகுப்பை தொடர்ந்தான். கேபிட்டல், இன்வெஸ்ட்மெண்ட் என்று விரிவுரை வழங்கிக் கொண்டே நடந்தவன் விழிகள் வெண்ணிற கைகள் வரைந்து கொண்டிருந்த ஓவியம் ஒன்றில் நிலைக்குத்தி அதிர்ந்து நின்றது. 6 அடி ஆண்மகன் அவனுக்கே ஒரு நொடி உடல் கூசி போனது. அந்த காகிதத்தில் வரைந்திருந்த ஓவியத்தை பார்த்து சட்டென்று வரைந்திருந்த பக்கத்தை தன் கையால் கசக்கி அவன் கிழிக்க, அவனை எதிர்பாராதவள் திடுக்கிட்டு சார் என்று தொண்டையை விட்டு வெளிவராத குரலில் பம்மியபடி எழுந்து நின்றாள். விக்ரம் பாடம் எடுக்க ஆரம்பித்த போதே, அவர் பாடம் எடுத்தா நம்ம நோட்ஸ் எடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது என்று வீம்புக்காகவே நிலாவும் நோட்டில் படம் வரைய ஆரம்பித்து விட்டாள். கவனம் எல்லாம் வரைவதில் இருக்க தொக்காக மாட்டிக்கொண்டது பச்சைக்கிளி. அவள் சாதாரணமாக எதையாவது வரைந்திருந்தால் கூட 4 திட்டோடு விட்டிருப்பான். அவள் வரைந்ததோ அவனைத்தான். அதுவும் சென்சார் போடும் அளவிற்கு ஒரு படம். என்ன இது என்று கையில் கசக்கி வைத்திருந்த பேப்பரை காட்டி கண்களை விரித்து அடிக்குரலில் கேட்க, பயத்தில் எச்சில் விழுங்கினாள் தங்க நிலா. மொத்த வகுப்பும் அவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தது. நிலாவுக்கோ எங்கே தன் செயலை வெளிச்சம் போட்டு காட்டி அவமானப்படுத்தி விடுவானோ என்ற பயம் தோற்றிக்கொள்ள அமைதியாக தலையை குனிந்து கொண்டாள். ஒரு செயலை செய்யும் போது எதையும் யோசிக்காமல் செய்து விடுகிறோம். சரி தவறு கூட அடுத்தவர்கள் பார்வையில் தானே புலப்படுகிறது. கெட் அவுட் மை கிளாஸ் என்று கோபத்தில் கத்தியவன் குரல் அமைதியாக இருந்த வகுப்பறையில் உச்சஸ்தாயியில் எதிரொலிக்க நெஞ்சு கூடு நடுங்கி போனது நிலாவுக்கு. தயங்கியபடி விக்ரமனை நிமிர்ந்து பார்த்தவள் தடுமாற்றமாக அவன் கைக்குள் அடங்கி இருந்த காகிதத்தை பார்க்க அதை அப்படியே சுருட்டி தன் பேண்ட் பாக்கெட்டில் திணித்தவன் அவுட் என்று மீண்டும் அடிக்குரலில் கர்ஜிக்க தலையை குனிந்தபடி வேகமாக வெளியேறி இருந்தவளை ஹே ஸ்டாப் என்று நிறுத்தினான். வாட்ஸ் யுவர் நேம்? யார் பெயரையும் அறிந்து கொள்ள விரும்பாதவன் அவள் பெயரை கேட்டான். நிலா, தங்க நிலா. தெளிவாக பேசும் பெண் முதல் முறை தடுமாறினால் அவன் எதிரில். தடுமாற்றம்தான் வாழ்க்கையின் திசை மாற்றத்திற்கு திறவுகோலோ? பெயரை சொல்லிவிட்டு வகுப்பை விட்டே பறந்து செல்ல இருந்தவளை மீண்டும் நிறுத்தியது விக்ரமன் குரல். எங்க போற? நீங்க தானே வெளியே போக சொன்னீங்க. என்னை போல் அடக்கமான பெண் எந்த கிரகத்திலும் பார்த்திருக்க மாட்டா என்பது போல் அத்தனை மெல்லிய குரலில் அவள் சொல்ல, எல்லாவற்றையும் ஸ்கேன் செய்து தன்னுள் ஸ்டோர் செய்து கொண்டது அந்த கருவண்டு கண்கள். வெளியே தான் போக சொன்ன, கிளாஸ் ஸ்கிப் பண்ண சொல்லல. வெளியே நின்னு கிளாஸ் கவனி. இப்போ மட்டும் இல்ல, என் கிளாஸ் எப்பவும் நீ வெளியே தான் இருக்கணும் என்றவன் அவன் நோட்டை எடுத்து கொடுங்க என்று அருகே இருந்த கல்பனாவிடம் சொல்ல, கல்பனாவும் சற்று மிரண்டபடிதான் நிலாவின் நோட்டையும் பேனாவையும் எடுத்து அவள் கையில் கொடுத்தாள். நோட்ஸ் மட்டும்தான் எடுக்கணும் என்று கண்ணை உருட்டி மிரட்டலாக சொன்னவன் விட்ட வகுப்பை தொடர, அதன் பிறகே நிலாவுக்கு மூச்சே வந்தது. அத்தனை பேர் முன்னிலையில் அவளை அவமானப்படுத்தாமல் விட்டதே பெரிய விஷயம் அல்லவா? இதுவரை யாரும் அவளை குறை சொன்னது இல்லை. ஆனால் முதல் முறை அவன் பார்வை அவளை குற்றம் சாட்டியது. 1000 வசவு சொற்களை விட சீ என்பது போல் அவன் பார்த்த ஒற்றை பார்வை அவளை கூனி குறுக வைத்தது. வரைவதில் ஆர்வம் கொண்டவள் வரைமுறை வகுக்காமல் போனதுதான் பெரும் தவறு. வாசலுக்கு வெளியே நின்று நோட்டை கையில் வைத்து எழுத திணறிக் கொண்டிருந்த தோழியை மற்ற மூவரும் பாவமாக பார்த்து கொண்டிருக்க, அவர்களை பார்த்து கண் சிமிட்டிய நிலாவோ ஐ எம் ஓகே என்று அங்கிருந்தே கண்களால் தோழிகளை சமாதானம் செய்துவிட்டு விக்ரமனை பார்த்தாள். அவன் கடைவிழி பார்வை கூட அவள் புறம் திரும்பவில்லை. அது நிலாவுக்கும் நிம்மதியே. அதன் பிறகு கடந்த நிமிடங்கள் அனைத்தும் அவன் குரல் மட்டுமே அந்த வகுப்பறையை ஆட்சி செய்தது. இறுதி வகுப்புக்கான மணி அடிக்க வாசலில் நின்றிருந்த நிலாவை முறைத்தபடி விக்ரமன் வெளியேற, விக்ரமனை பார்த்து தலை குனிந்து நின்றிருந்த
கொண்டிருந்த நிலா அவன் போன பிறகும் தரையை ஆராய்ந்து கொண்டிருக்க, முதல் நாளே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டா என்ற குரலில் தான் சற்றென்று நிமிர்ந்து பார்த்தாள். பார்த்த நொடி சிலையாகித்தான் போனாள். கனப்பொழுதில் கனவுலகம் அழைத்து சென்றது அவன் அருகாமை. வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்கும் உணர்வு. ஆம், எதிரில் நின்றது சத்தியனேதான். அவனை பார்த்த நொடியில் இருந்து அவள் கிரஷ் லிஸ்டில் இருந்த அத்தனை பேரையும் பின்னுக்கு தள்ளி அவள் இதயத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கும் சத்தியனேதான். இமைக்க மறந்து அவனை அவள் பார்த்து கொண்டிருக்க, உள்ள வாங்க என்றவன் அவளுக்கு முன்னால் வகுப்பறைக்குள் நுழைந்தான். நிலாவும் வாயெல்லாம் புன்னகையோடு அவனை தான் ரசித்தபடி தன் இடத்தில் வந்து அமர்ந்தாள். ஓட்டமும் அல்லாத மென்னடையும் அல்லாத அவனுக்கே உரிதான துள்ளல் நடையில் ஆசிரியர்களுக்கான மேடையில் ஏறி நின்றவன், சொல்லுங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லாம் எப்படி போச்சு? வெகு வெகு இயல்பான பேச்சு வார்த்தைகளில் ஆரம்பித்தான். இவர் எந்த வகை வாத்தியார்? ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா, போரிங்கா, இல்ல மஜாவான ஆளா என்ற ஆராய்ச்சியில் மாணவர்கள். அடாவடிதான் ஆண்மைக்கு அழகா? உன் அமைதி கூட என்னை ஆர்ப்பரிக்க செய்கிறதே. அறியாமல் உள்ளே நுழைந்த கல்வனிடம் விரும்பியே களவு கொடுக்கும் விந்தை காதலில் மட்டுமே சாத்தியம். அதிரில் தாங்கும் பாதிரி. அத்தியாயம் 5. சத்யன் கேள்விக்கு சில நிமிட மௌனங்கள் தான் பதிலாக வந்தது. எல்லாரையும் விழியை சுருக்கி ஆராய்ச்சியாக பார்த்தவன் என்னாச்சு என்று கேட்க, மதியம் வர நல்லாதான் சார் இருந்தோம், சுமார் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து இந்த மாதிரி ஆகிட்டோம் என்று ஒருவன் சோகமாக சொல்ல, என்று கோரஸாக ஹம் கொட்டினார்கள் அனைவரும். என்று சத்தமாக சிரித்த சத்யனை பார்த்து மயங்காத மங்கைகள் உண்டோ? தன் அலட்டல் இல்லா அழகில் களவாடி விட்டான் மொத்த பெண்ணினத்தையும் ஒற்றை சிரிப்பில். பெண்கள் பக்கம் மயான அமைதி. யாருடா இவரு, இவ்வளவு அழகா இருக்காரே, அவனை ரசிக்காத விழிகளே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்களும் கிளாஸ் எடுக்க போறீங்களா சார் என்று பாவமாக இன்னொருவன் கேட்க, அதுதானே என் வேலை என்றான். சார் என்று சலிப்படைந்த அனைவர் முகமும் சுருங்கிவிட, இப்போதும் நிலா மட்டும் ஈ என்று பற்பசை விளம்பரத்திற்கு அழைத்து வரப்பட்ட பெண் போல் பல்லை காட்டிக் கொண்டிருந்தாள். நண்டு, இங்க பாரு, நம்ம கோல்டு வாயி ஸ்ட்ரக் ஆயிடுச்சு போல, ரொம்ப நேரமா மூட மாட்டேங்குது என்று கல்பனா நிலாவை கலாய்க்க, ஐயையோ என்று பதறி கல்பனாவை தாண்டி எட்டி பார்த்து கவலை கொண்டது என்னவோ செண்பகாதான். நிலாவோ அவள் கேலி பேச்சு காதில் விழுந்தாலும், போப்போ உனக்கெல்லாம் பதில் சொல்ல டைம் இல்ல. விடியை கூட நண்பர்கள் பக்கம் திருப்பாது நேர்கொண்ட பார்வையாக சத்தியனை மட்டும் தான் பார்த்து கொண்டிருந்தாள். அதுவும் அவன் கழுத்தில் இருந்த மச்சம் அவளை மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட கிள்ளையாகவே மாற்றியது. சத்தியனோ, சரி கிளாஸ் வேணா, வேற என்ன பண்ணலாம்? ஆண்கள் வரிசையில் முதல் பெஞ்ச் மாணவர்களை சற்று நகர்ந்திருக்க சொல்லிவிட்டு டெஸ்க் மீது ஏறி அமர்ந்தபடி கேட்டான். ஏதாவது ஜாலியா பேசிட்டு இருக்கலாம் சார். நிலா தன் வாயை விட்டாள். எம்மா, போன ஹவர் முழுக்க வெளியே நின்னது பத்தலையா உனக்கு? நீ ஜாலியா பேச, இது பார்க் இல்ல, கிளாஸ் ரூம் என்று ஆண்கள் பக்கம் இருந்து பல கேலி கிண்டல்கள். அதற்கெல்லாம் அசரும் ஆளா நிலா? சொன்னவனை பார்த்து ஒரே ஒரு முறை, ஆத்தாடி கூடிய சீக்கிரம் மலை ஏறிரும் போலவே, தெரியாம சொல்லிட்ட, இந்த பச்சை மண்ணை மன்னிச்சிடு ஆத்தா என்று கேலி செய்தவன் பெரிய கும்பிட்டு போட்டு பதுங்கிக் கொள்ள, அடக்குமுறை இல்லாத ஆனந்த புன்னகை அறையெங்கும். பேசலாமே என்று சத்யன் சொன்னதும், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? இதுதான் முதல் கேள்வியாக வந்தது வேறொரு பெண்ணிடம் இருந்து. ஏன் ஆகலனா நீ பொண்ணு பார்த்து கட்டி வைக்க போறியா? வயிற்றெரிச்சலில் புகைந்து கொண்டிருந்த ஒருவன் வாரிவிட்டான். அதெல்லாம் சாருக்கு கல்யாணம் ஆகலடி. கேள்வியும் நாங்களே பதிலும் நாங்களே என்பது போல ஒருவள் கேள்விக்கு மற்றொருவள் பதில் சொல்லி அவர்களுக்குள்ளேயே வினாடி வினா போய் கொண்டிருந்தது. ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணல? ஏதாவது லவ்? ஆர்வமாக இன்னொரு பெண் குரல். சார், உங்களுக்கு விட்டா சுயம்பரமே பண்ணுவாங்க போல என்று மாணவன் ஒருவன் சலித்துக் கொள்ள, அத்தனையையும் சிரித்த முகத்துடன் பார்த்து கொண்டிருந்த சத்யன் கேள்வி கேட்ட பெண்களை பார்த்து, லவ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுறேன் என்று சொன்னவன் அப்படியே வேற டாபிக் மாற்றி அதிலிருந்து அவன் பாடத்திற்கு தாவி பாடம் எடுத்து முடித்ததை கூட மணிசத்தம் கேட்கும் வரை யாரும் அறியவே இல்லை. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம் என்று சிரித்த முகத்துடன் சொல்லிவிட்டு அவன் வெளியேற, ஆவென தன் வாயை பிளந்து கொண்டே எழுந்து நின்று அவனை வழி அனுப்பி வைத்தார்கள் மாணவிகள். மச்சி, இவ்வளோ நேரம் அவள் கிளாஸா எடுத்தார், ஏதோ மாய உலகத்துல இருந்த மாதிரியே இருந்துச்சு என்று கல்பனா வாயெல்லாம் புன்னகையுடன் சொல்ல, நந்தினியும் ஆமாண்டி, நமக்கு எல்லா கிளாஸும் சத்யன் சாரே எடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்றாள். நிலாவும் தன் பங்கிற்கு, நைட் ஸ்டடி வச்சா கூட காலேஜ்லேயே டேரா போட்டுடுவேன் என்று மூவரும் சத்யன் புகழ் பாடிக்கொண்டே லைப்ரரி நோக்கி நடக்க, அவர்கள் பேச்சில் ஆர்வம் காட்டாது பராக்கு பார்த்து கொண்டே நடந்த செண்பகவல்லியை இருவிழிகள் பின்தொடர்ந்தது. முதலாம் ஆண்டு மாணவர்கள் லைப்ரரி கார்டு வாங்கி கொண்டிருக்க நிலா அண்ட் கோசும் கடமையை
என்று வாங்கிக் கொண்டு லைப்ரரியை சுற்றி பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போதும் புத்தகங்கள் அடுக்கி வைத்திருந்த ராக் இடைவெளி வழியே செண்பகாவை இரு விழிகள் ரசித்துக் கொண்டே தொடர, முதலில் அதை உணராதவள் தன்னை யாரோ பார்க்கும் உணர்வில் தன் விழிகளை சுழற்றி அந்த இடத்தில் தேடினாள். யாரும் அவளை பார்க்கவில்லை என்றதும் மீண்டும் வரிசையாக இருந்த புத்தகங்களை விரல்களில் வருடியபடி நண்பர்கள் பின்னால் நடக்க, சிறுவனிலிருந்து ஆண்மகனாக முன்னேற துடிக்கும் வலிய கரம் ஒன்று அவளை புக்ஸ் ரேக் நடுவே இழுத்து மறைத்தது. யாரோ தன்னை இழுக்கவும் நிலை தடுமாறி இழுபட்டு வந்தவள் இழுத்த கரங்களுக்கு சொந்தக்காரனை பார்த்து முகம் மலர்ந்தாள். நரேன், எப்படி இருக்க? நீயும் இந்த காலேஜ் தானா? என்ன மேஜர் எடுத்திருக்க என்று உற்சாகமாக கேட்டுக்கொண்டே சென்றவளை அவனும் அதே மலர்ச்சியுடன் வாயெல்லாம் புன்னகையுடன் தான் பார்த்து கொண்டிருந்தான். கடகடவென பேசியவள் சிறிது மூச்சு வாங்க, அந்த இடைவெளிதான் அவனுக்கு பதில் சொல்ல அவள் கொடுத்த அவகாசம். அதை பற்றி கொண்டவன் விஸ்காம் என்றான். வாவ், செம்ம, விஸ்காம்ல ரொம்ப ஜாலியா இருக்கும்ல என்று கண்களில் ஏக்கம் மின்ன சொன்னவள், நான் பிகாம். நந்தினி, நிலா, கல்பனா கூட இங்கதான் இருக்காங்க, இரு கூப்பிடுறேன் என்று அவள் பள்ளி தோழனை பார்த்த மகிழ்ச்சியில் தோழிகளுக்கும் அவனை காட்டிட முயல, அவங்கள பிறகு பார்க்கலாம் என்று வெட்டி விட்டவன் செண்பகாவுடன் மட்டுமே நேரம் செலவிட ஆசை கொண்டான். ஏன் வேணான்னு சொல்ற? இரு, நான் கூப்பிடுறேன் என்று அவர்களை அழைக்க, ராக்கில் இருந்து வெளியே வந்தவளுக்கு குறுக்காக வந்து நின்ற நரேன், அவங்க வேணாம், நாம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் என்று சொல்ல, நாம ஏன் தனியா நின்னு பேசணும் என்று கேட்கும் இந்த அப்பானி சொப்பானியை வைத்துக் கொண்டு அவனும் காதல் கொடியை எப்படி வளர்ப்பது என்று 6 வருடங்களாக திணறிக் கொண்டுதான் இருக்கிறான். இதற்கு முன் படித்த பள்ளியில் ஆசிரியர் துவக்கம் 6ஆம் வகுப்பு பிள்ளைகள் வரை எல்லார் மனதிலும் செண்பகா நரேன் ஆளு என்று பதிவு செய்து விட்டான். இந்த விம்முக்கு தான் இன்னும் விளக்க முடியவில்லை. நான் கூப்பிடுவேன் என்று அவனை தாண்டி சென்றவள் ஷென்பா என்று நரேன் அழைப்பிற்கு திரும்பி பார்த்த அந்த கணத்தை அழகாக தன் செல்போனில் பதிவு செய்து கொண்டான் புகைப்படமாக. என்ன எதுக்கு போட்டோ எடுத்த? காரமாக கேட்டவளை நொடியில் நெருங்கியவன், இங்க பாத்தியா புது போன், நீ என் லக்கி கேர்ள் செண்பகா, அதான் உன்னை போட்டோ எடுத்தேன், பாரு எவ்வளவு அழகா இருக்க என்று போனை அவள் கையில் கொடுக்க, சிவா அப்பா கூட அப்படிதான் சொல்வாரு, நான் ரொம்ப அதிர்ஷ்டமான பொண்ணுன்னு என்று தன்னைத்தானே மெச்சுதலாக சொல்லிக் கொண்டவள் விழி விரிந்து அந்த போனை சுற்றி பார்த்தபடி, நிஜமா நல்லா இருக்குடா, ஐபோனா என்று கேட்டாள். ஆமா, அப்பா வாங்கி கொடுத்தார், அடுத்த மாசம் கேமரா வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கார், அதுலயும் ஒன்னதான் முதல்ல போட்டோ எடுப்பேன் என்றவனிடம், கலக்குற நரேன் என்று புருவத்தை உயர்த்தி மெச்சுதலாக சொன்னபடி, புது போனுக்கு ட்ரீட் இல்லையா என்று கேட்டாள். அவனும் உடனே பேண்ட் பாக்கெட்டில் இருந்து டைரி மில்க் ஒன்றை எடுத்து அவளிடம் கொடுக்க, ஐ, கண்கள் பளபளக்க அதை வாங்கியும் கொண்டாள். இங்கே கதை அளந்தபடி முன்னே சென்ற அவள் தோழிகளோ அப்போதுதான் செண்பகா பின்னால் வரவில்லை என்பதை உணர்ந்து அவளை தேட நரேனுடன் நின்று பேசிக் கொண்டிருந்தவள் அவர்கள் கண்ணில் சிக்கினாள். இருவரையும் ஒன்றாக பார்த்த நந்தினி, இந்த நரி நம்ம செம்பு கிட்ட என்ன ஊளையிட்டு இருக்கு என்று கேட்டுக்கொண்டே மூவரும் அவர்களை நெருங்க, அப்போதுதான் அவன் கொடுத்த டைரி மில்க் பாக்கெட்டை ஆசையாக பீத்து கொண்டிருந்த செண்பகா கையிலிருந்து அதை பறித்து கொண்டே, ஹாய் நரி என்று வேண்டா வெறுப்பாக அவனுக்கு ஹாய் சொன்ன மூவரும் அந்த நொடி பூஜை நேர கரடி கூட்டமாகத்தான் அவன் கண்ணுக்கு தெரிந்தார்கள். தன் மனதுக்கு பிடித்த பெண்ணுடன் நேரம் செலவிட எண்ணியவன் இவர்கள் வருகையில் எரிச்சலாக, அவனும் இதோ வந்துடுச்சு வானர கூட்டங்கள், கொஞ்ச நேரம் என் ஆளை தனியா விடுதுங்களா என்று மனதில் நொந்து கொண்டபடிதான் சுருதியில்லா ஒரு ஹாய் சொன்னான், முகத்தை 7 மைலுக்கு தூக்கி வைத்துக் கொண்டே. அதற்குள் ஐ சாக்லேட் என்று செண்பகா கையில் இருந்த சாக்லேட்டை பிரித்து 4ஆக உடைத்து ஆளுக்கு ஒரு வாயில் தள்ளிவிட்டே, ஆமா சாக்லேட் ஏது செம்பு என்று கேட்டாள் நந்தினி. நரேன் தான் கொடுத்தான், புது போனுக்கு ட்ரீட் என்றதும் நந்தினி, புது போனா என்று சந்தேக விழிகளுடன் அவன் புறம் திரும்ப, அவனோ அம்பாசிடர் காரை ஆட்டைய போட்ட கள்ளன் போலதான் விழித்துக் கொண்டிருந்தான். அப்படியா என்று கேட்டுக்கொண்டே நிலா அவன் கையில் இருந்த போனை பறித்து செக் பண்ண, ஐபோன் அழகா இருக்குல்ல என்றால் செண்பகா விழிகளை விரித்து கூடுதல் தகவலாக, பாரா ஐபோன் வாங்குற அளவுக்கு வசதியாகிட்டியா என்று அந்த போன் கல்பனா கைக்கு இடம் மாற, எனக்கு வேலை இருக்கு, நான் உன்னை அப்புறம் பாக்குறேன் ஷென்பா என்று போனை பிடுங்கிக் கொண்டு அவர்களிடமிருந்து தப்பி ஓடியே விட்டான். அவன் சென்றதும் இவர்களும் லைப்ரரி விட்டு வெளியே வரும் வழியெல்லாம் இப்போது வாய் ஓயாது நரேன் புராணம் தான் பாடிக்கொண்டே வந்தாள் செண்பகா. நரேனும் இங்கதான் ஜாயின் பண்ணிருக்கான், விஸ்காம், அவன் அப்பா ஐபோன்லாம் வாங்கி கொடுத்திருக்கார் பாரு என்று அவள் பெருமையாக சொல்லிக் கொண்டே வர, எது ஐபோனா என்று இடை
புகுந்த நந்தினியோ பர்மா பஜார்ல 10 ரூபாய்க்கு 3 வாங்கி உன்கிட்ட சீன் போடுறான், அவன்கிட்ட இருந்து விலகியே இரு, அதுதான் உனக்கு நல்லது என்றதும் செண்பகா புரியா பார்வை பார்த்தவள், நான் அவன் லக்கி கேர்ள்னு சொன்னான், சினிமா எடுக்கிற கேமராமேன் ஆக போறதா சொன்னான். இன்னும் ஆசையாக அவள் சொல்ல, யாரு அந்த மூஞ்சி படம் எடுக்க போகுதா, நீ வேணா பாத்துட்டே இரு, உன் கல்யாணத்துக்கே வந்து வீடியோ கவரேஜ்க்கு குடைதான் பிடிக்க போறான் என்று அவனை செண்பகா மனதில் அதல பாதாளத்திற்கு தள்ளிவிடும் முயற்சியில் சொன்னாள் நந்தினி. நந்தினியை பின்னுக்கு இழுத்துவிட்டு செண்பகா தோளில் கை போட்டபடி தன்னோடு நெருங்கி நடந்த கல்பனாவோ, அவன் உன்னை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான் செம்பு, உசாரா இரு என்றாள். லவ் பண்ண என்ன தப்பு என்று அடுத்த நொடியே கேட்ட தோழியை மூவரும் ஒரு நிமிடம் ஜெர்க்காகி நிமிர்ந்து பார்த்தார்கள். அவளோ, அவனும் அழகா தானே இருக்கான் என்றால் உள்ளே சென்ற குரலில். அவள் முன் வந்து நின்ற நிலா, அவன் அழகாத்தான் இருக்கான், அதுக்காக மட்டும் லவ் பண்ண முடியாதுல்ல, உன்னை அவன் ரொம்பவே அதிகமா பிரைஸ் பண்றான், எல்லா விஷயத்திலும் உன்னை தூக்கி வச்சு பேசுறான், அதனால அவன் மேல ஒரு சின்ன அட்ராக்ஷன் வந்திருக்கு உனக்கு, அவ்வளவுதான். லவ்ங்கிறது வேற செம்பு, உண்மையான காதலை நீ உணரும் போது இந்த அழகு ஐபோன் எதுவும் கண்ணுக்கு தெரியாது, எதுவுமே இல்லனாலும் அவர் மட்டும்தான் உலகத்திலேயே அழகா தெரிவார், அவருக்காக என்ன வேணா பண்ணலாம், எவ்வளவு வலிய வேணா சுமக்கலான்னு தோணும் என்றவள் செண்பகா புரியா பார்வை பார்த்து வைக்க, புரியலல்ல என்று கேட்டாள் நிலா. என்று அவள் தலை மேலும் கீழும் ஆட, உண்மையான காதலை நீ உணரும் போது உனக்கு புரியும், நம்ம வருங்கால கணவருக்கு நம்ம கொடுக்கிற பெரிய கிஃப்ட் வெர்ஜினிட்டி தான், உடம்ப மட்டும் இல்ல மனசையும் தூய்மையா வச்சுக்கணும். நாம கடந்து வர வாழ்க்கையில நிறைய பசங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் கண்ணோட முடிஞ்சு போகும், கண்களை தாண்டி இதயத்துக்குள்ள இறங்குற பையனுக்கு உண்மையா இருக்கணும் என்று சொன்ன நிலாவை, நம்ம கூடவே தான் சுத்துறா, இவ்வளவு விவரமா பேசுறா என்பது போல்தான் அதிசயத்து பார்த்து கொண்டிருந்தார்கள் கல்பனாவும் நந்தினியும். ஆனால் அவள் வாய்வலிக்க கிளாஸ் எடுத்துக் கொண்டிருந்த அந்த புள்ள பூச்சிக்கு இதெல்லாம் புரிந்ததா என்பதுதான் தெரியவில்லை. குழப்பமான முகத்துடன் அவளை பார்த்து கொண்டிருந்தாள் செண்பகா. எப்படி மச்சி, ஏதாவது போதி மரத்துக்கு அடியில போய் இருந்துட்டு வந்தியா என்று கேட்டு கல்பனா நிலாவை கலாய்க்க, அவள் வாழ்க்கை கற்றுக் கொடுக்காத பாடத்தையா போதி மரம் கற்றுக் கொடுத்து விட போகிறது? சிரித்து கொண்டே முன்னே நடந்த நிலாவை மற்ற மூவரும் பின்தொடர, இதெல்லாம் நல்லாதான் பேசுற, அப்படி என்ன வரைஞ்ச விக்ரம் சார் கிட்ட மாட்டின என்று தோழி கேட்ட கேள்வியில் ஒரு நிமிடம் ஜெர்க்காகி நின்றவள், கொஞ்சம் ஆழமா போய் அவரை அழகா வரைஞ்சிட்டேன் போல என்று சிரித்துக் கொண்டே சொல்லிவிட்டு நிற்காமல் நிலா சென்றுவிட, அப்படி என்னதான் வரைஞ்ச மச்சி என்ற நந்தினியின் குரல் தான் அவளை துரத்தியது. இங்கே கசங்கி இருந்த பேப்பரில் தொடையளவு குட்டி ஷாட்ஸோடு பாடி பில்டர் போல் நின்றிருந்த விக்ரமனை பார்க்க பார்க்க சிரிப்புதான் வந்தது சத்யனுக்கு. அவனுக்கு நேர் எதிரில் அவன் சிரிப்பிற்கு எதிர்பாவனையில் அனலாக கொதித்துக் கொண்டிருந்தான் விக்ரமன். சீரியஸ்லி, நாம கூட இப்படியெல்லாம் பண்ணினதில்ல, இப்போ உள்ள பசங்களை விட பொண்ணுங்க ரொம்ப மோசம், 2K கிட்ஸ்னு இதுங்க பண்ற அலப்பறைய தாங்க முடியல, எவ்வளவு தைரியம் பாரு, 1/4 மணி நேரத்துல இப்படி ஒரு படத்தை வரைஞ்சு வச்சிருக்கா என்று வெறுப்பில் சொன்னவனை சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் சத்யன். 1/4 மணி நேரத்துல வரைஞ்சதா, பா செம டேலண்ட் இல்ல அந்த பொண்ணுக்கு என்றவனை மேலும் அவன் முறைக்க என்று சத்தமாக சிரித்து கொண்ட சத்யன், எப்போவாவது பேர் பாடியோட அந்த பொண்ணு முன்னாடி போஸ் கொடுத்தியா என்ன, ரொம்பவே தத்ரூபமா வரைஞ்சிருக்கா என்று விக்ரமன் மார்பை வருடிக்கொண்டே கேலி செய்தவனை கொலைவெறியில் தான் பார்த்தான் அவன். ஆனா நிஜமா நல்ல திறமை அந்த பொண்ணுக்கு, சரியான வழியில கைட் பண்ணா வேற லெவல்ல வருவா என்று நிலாவை மெச்சுதலாக சொன்ன நண்பனை முறைத்தான். நாளைக்கு வருவாதான, உன்னை வரைய சொல்லி பெருசா போஸ்டர் அடிச்சு ஒட்டி பாராட்டு விழா நடத்து என்று கடுப்பாக சொல்லிக் கொண்டே தன் பையை தூக்கிக் கொண்டு விக்ரமன் அறையை விட்டு வெளியேற, நிஜமா நடத்து வேண்டா என்று சொன்னபடி சத்யனும் அவனோடு வெளியேறினான். நீ கிழக்காக, நான் மேற்காக, மறையும் இடம் நானாகிலும் உதிக்கும் இடம் நீயாகிட, திசைகள் மாறினாலும் என் இன்னிசை நீதானே. தோழிகளோட அட்ராசிட்டிஸ், நிலா மேல விக்ரமுக்கு இருக்கிற கோபம், சத்யன் மேல நிலாவுக்கு இருக்கிற ஈர்ப்பு, ஷென்பா பின்னாடி சுத்துற நரேனோட காதல், இதெல்லாம் என்னாகும் அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது எழுத்தாளர் சுனிதா பாரதி அவர்களுடன் நான் RJ நர்மதா. நன்றி.